யா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக்லி மீட்டப்புக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ நம்ம வீக்லி மீட்டப்பில் யூஸ்வலாக நம்ம நிறைய வித்தியாசமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மீட்டப்பில் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு வந்து பாபு அண்ணா. ஸோ பாபு அண்ணா பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி 2014 அவங்க வந்து ஒரு தடவை கால் பண்ணாங்க. நான் போட்ட ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து கால் பண்ணிட்டு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, நீங்கள் வந்து சீக்கிரமே இதெல்லாம் நல்லா இருக்கும்னு ஒரு கைடன்ஸ் சொன்னாங்க. நான் வந்து அதெல்லாம் சொல்லல, பாதியை தான் கேட்டேன், பாதியை கேட்கல. ஆனாலும் அண்ணா வந்து லைக் பெரிய மனசு பண்ணி லைக் சொல்றதை நம்ம கேட்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலி, ஓகே என்னடா ஒண்ணுமே கேட்க மாட்டேறா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த அண்ணா அப்படி இல்லை. ஸோ டெஃபினெட்லி நான் என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது நல்லா பண்ணியிருக்குப்பா, இதெல்லாம் பண்ணியிருக்கப்பான்னு சொல்லி கம்ப்ளீட்டா என்கரேஜ் பண்ணி ஸ்டில் நவ் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் இட்ஸ் பீன் டிராவலிங். எப்போ ஒரு டவுட், நான் இப்போ நான் ஜாப் ஸ்விட்ச் ஆகிறேன், ஒரு லைக் இது மாறி இருக்கேன் அப்படின்னாலும் அந்த அண்ணாட்ட தான் கேட்பேன் கைடன்ஸ். நான் ஒரு 2 வருஷம் கான்டாக்டே பண்ணியிருக்க மாட்டேன். திடீர்னு என்ன ஃபோன் பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு இது மாறி இருக்குண்ணா, சொல்லுங்கண்ணா. லைக் என்னடா ஆச்சு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. டக்குன்னு இப்படிலாம் பண்ணுடா, இதெல்லாம் நல்லா இருக்கும், நீங்க ஆல் த பெஸ்ட், எப்பவுமே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இஸ் வெரி பிக் மென்டார் எனக்கு. அண்ட் தமிழ் பூமியில நிறைய பேருக்கு அவங்க வந்து இஸ் பீன் மென்டார்ஷிப். ஸோ இனிஷியலாக அவங்க கொடுத்த செஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஏஐ பற்றி, ஏஐல ஏஐ அப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த டைம் அவங்க ஏஐல உள்ள செக்யூரிட்டி அதோட இதை பற்றி பேசினாங்க லேட்டஸ்ட். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த சாட் ஜிபியில் வர இஷ்யூ எல்லாமே நமக்கு தெரிய வந்தது. ஸோ இஸ் ஆல்வேஸ் அகேட் ஆஃப் த கர்வ். ஒரு டெக்னாலஜி ஃப்ரண்ட்ல முன்னாடி இருந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறதுல இது ரியலி இது ஆல்வேஸ் எனக்கு அது வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படி இருந்தா அப்போவே பேசுறாங்க அப்படின்ட்டு. அது வெரி லைக் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஆல் த டைம். அந்த அண்ணாட்ட பேசினாலே ஓகே இது இப்போ சொல்றது 10 வருஷம் கழிச்சு புரியும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி தான் எனக்கு இப்போ புரிஞ்சிட்டு இருக்கு அந்த அண்ணா சொல்றது எல்லாமே. ஸோ அந்த அண்ணா இன்னைக்கு அகைன் நான் இன்னொரு செஷன் மாதிரி ஒன்று பண்ணலாம்னா, ஒரு கரியர் கைடன்ஸ் மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அண்ணாட்ட கேட்டிருந்தேன். ஸோ அந்த அண்ணா சொன்னாங்க, யூஸ்வலாக அந்த அண்ணா வந்து 1-to-1 கோச்சிங் தான் பண்ணுவாங்க பேசிக்கலி. ஏன்னா டெய்லர் மேட் ஃபார் எவ்ரிபடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவே டாபிக் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் அந்த அண்ணா சொல்கிறத. ஸோ அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நீங்கள் ஆல்வேஸ் யூ வில் ஹெல்பிங் இந்த கம்யூனிட்டி அண்ட் நிறைய யூ டன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட்னா இன்னைக்கு வந்ததுக்கு. ஸோ த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ அரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாபு. ஐ திங்க் அரு என்னை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருக்காரு. அந்த அன்புக்கு நன்றி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அரு, இதை நம்ம எப்படி வந்து பிகின் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் யூ கேம் அப் வித் அன் ஐடியா. ஜூனியர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அதே சமயத்தில் லைக் 10 இயர்ஸ் ப்ளஸ் சீனியர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அதே சமயத்தில் மிட் லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வச்சிங்க. என் மைண்ட்ல சில ஐடியாஸ் இருக்கு, அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேசலாம். ஓகேவா? ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஃபார் மீ டு பிகின் வித்? ஆடியன்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து, ஆடியன்ஸ்ல இருந்து என்கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும். ஐ அம் ஜஸ்ட் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் என்ன வர போகுதுன்றது. ஓகே. என்னோட பிட் ஆஃப் அ பேக்ரவுண்ட், ஐடியில் மோர் தென் 23 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ப்ரொஃபஷன் படி சொல்யூஷன் ஆர்கிடெக்சர், ஜிசிபி என்னோட ஃபேவரட் ஃபோக்கஸ். அதே சமயத்தில் மற்ற கிளவுட் டெக்னாலஜிஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏஐஎம்எல் ஆப்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ரொம்ப ரீசெண்டாக இப்போ வந்து ஃபுல்லாக ஜென்ஐயில் தான் வந்து நான் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் என்னோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அட் த வெரி மூமெண்ட். எப்படி நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் பேசிஸ்ல வச்சுக்கலாமா, இல்லை வந்து பேசிக்கா எனக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் என்ன, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டதேன். இப்போ வந்து ஃப்ரெஷர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் அப்படின்னா இப்போ ரைட் நவ், ஏன்னா ஜென்ஏ வந்துருச்சு. நான் லைக் பேசிக்காக என்ன கொஸ்டின் இருக்குன்னா, நான் வந்துட்டு டேட்டா இன்ஜினியர் ஆகணும், அதுக்காக நான் படிக்கிறேன்ட்டு காலேஜ் 3rd இயர் ஃபைனல் இயர்லேயே ஒருத்தங்க டார்கெட் வைக்கிறாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அது அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, நீ எல்லாத்தையுமே ஒரு பேசிக்ஸ் படிக்கணுமே தான் இருக்குது. ஸோ இதுல உங்களோட டேக் என்னன்னா, எப்படி, வாட் யூ சஜஸ்ட்? என்னோட பாயிண்ட் இதுல என்னன்னா, ஸ்பெஷாலிட்டி திங்க் பண்றது தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம வந்து அதை மட்டுமே படிப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுப்போமே, என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நீங்க எதுல ஸ்பெஷாலிட்டி ஆகுவீங்க, எந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட்ல கை கொடுக்கும் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப ஏர்லியா என்ன பண்ண முடியாதுன்னா கணிக்க முடியாது. என்னோட ப்ராஜெக்ட் ட்ரெஜெக்டரி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டட் வித்
மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் தான் நாங்கள் டெவலப் பண்ணோம். ம். ஆட்டோகேட், விஷுவல் பேசிக் அப்படிலாம். இன்னைக்கு விஷுவல் பேசிக்ன்ற ஒரு சாஃப்ட்வேரே மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் பண்ணல. சரி. ஓகே, ஸோ நான் வந்து இந்த ஒர்க் ஒண்டி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அதான் ஆஸ்பெக்ட் பண்றது தப்பே கிடையாது. ஆனா அதனால நீங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் வந்து தவற விட்டுறாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ரீசெண்டா நான் நிறைய பேருக்கு மென்டர் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு எக்ஸ்எம்எல்னாலே என்னன்னே தெரியல. சரி, சரி. ஓகே, பிகாஸ் தேர் ஃபெமிலியர் வித் சிஎஸ்வி ஃபைல் தெரியுது. ம். பிக் டேட்டா டெக்னாலஜி படிக்கிறதுனால பார்கே ஃபைல் ஃபார்மேட்லாம் தெரியுது. அப்புறமா வந்து ஜேசன் எல்லாருக்கும் தெரியுது ஓரளவுக்கு. ஓகே, என்ன தெரியல அப்படின்னா எக்ஸ்எம்எல்னா என்னன்னு தெரியல. இது ஒண்ணு அப்படியே ஷோ ஸ்டாப்பர்லாம் கிடையாது. நீங்க உடனே ஒரு கூகுள் பண்ணி நீங்க எக்ஸ்எம்எல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஒரு எல்லாமே எல்லாருக்குமே தெரியுமானா கண்டிப்பா தெரியவே தெரியாது. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆஸ்பயர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வரும், அந்த அந்த அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும்னா ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுப்பாங்க. ஃபைல் ஃபார்மேட் மைண்ட்ல வச்சா நீங்க டெக்ஸ்ட், சிஎஸ்வி, டேப் செப்பரேட்டட், ஃபிக்ஸட் பொசிஷன், எக்ஸ்எம்எல், ஜேசான், பார்கே, ஓஆர்சி, நீங்க வந்து எல்லா ஃபைல் ஃபார்மேட்டும் நீங்க வந்து மைண்ட்ல போயிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸ்எம்எல் தெரியல அப்படின்னும் போது எக்ஸ்எஸ்டி தெரிய மாட்டேது. அந்த ஸ்கீமா டெஃபினிஷன் எப்படி வந்து அவங்க ரீட் பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்போ அவங்க ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட்ல போய் ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னைக்கும் நிறைய பேங்கிங் ப்ராஜெக்ட்ல எக்ஸ்எம்எல்ஸ் தான் வந்து டேட்டா மெசேஜ் ஃபார்மேட்டா இருக்கு சில சிஸ்டம்ஸ்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களால வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல எல்லாமே வந்து கட்டக்ராஸ் கத்துக்கிறதுன்றது வந்து அவங்களோட யங் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க கரெக்டா சொல்றது பேசிக் திங்ஸ் கரெக்டானா? லைக் ஃபவுண்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன். பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா ஒரு நான் நிறைய பேர் பாக்குறேன் இல்லையா, அப்படி பார்க்கும்போது இப்ப பைத்தான்ல ஒரு சிஎஸ்வி ஃபைல் கொடுத்தா பாண்டாஸ் லைப்ரரி மூலமா வந்து அதை படிக்க தெரியும். ம். ஓகே, அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து நல்லா ஃபெமிலியரா இருக்காங்க. சாரி, இல்ல நான் ஐ திங்க் வெயிட் பண்ணிடுறேன். பூஸ்ட் ஜாயின் பண்றேன். அதான் சொல்றேன். ஆனா இதே வந்து வேற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை வந்து அவங்க டீல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்ல லூப் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்து அதை ஃபிளாட்டன் பண்றதுக்கோ தெரியல. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ டேட்டா பேஸ் எடுத்துட்டீங்கன்னா பிக் டேட்டா வந்து ரொம்ப ஹாட்டா இருந்த மொமெண்ட்ல பீப்புள் கம் டு மீ என்ன கேட்பாங்கன்னா நான் பிக் டேட்டா தான் கத்துக்கணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு மை சீக்வலோ போஸ்ட் கிரே சீக்வலோ கத்துக்கிறதுன்றது வந்து ஏதோ அவுடேட்டடான ஒரு டெக்னாலஜின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா அது ஒரு தவறான புரிதல் தான். உங்களுக்கு வந்து ஓஎல்டிபி சிஸ்டம் தெரியணும், அப்பதான் ஓலாப் சிஸ்டம் பத்தி உங்களால ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த பிக் டேட்டாவோட ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஜென்ஏஐ வேர்ல்ட்ல டேட்டா வந்து எவ்வளவு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து நம்ம டீல் பண்றோம் அப்படின்னா ஃபினாமினல். நீங்க அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை டீல் பண்ணாலும் அதை ஃபுல் ஃபிளட்ஜா நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியும். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேசிக் கோர் காம்பனன்ட்ஸ் ஓகேங்களா, உங்களுக்கு அது எவ்வளவு தெரிஞ்சிருந்தா அவ்வளவும் பெனிஃபிட். நாட் ஒன்லி தட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு எக்ஸலே நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோமே, அதுவே ஒரு பயங்கரமான ஸ்கில், வெரி ஹெல்ப்ஃபுல் ஸ்கில். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எக்ஸல் கத்துக்கிறதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, எக்ஸல்ல அவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் மை டீம், டேட்டா அனலிஸ்டா வரவங்க, அப்போ டேட்டா இன்ஜினியரிங் டீம் இருப்பாங்க, ஏஐ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, என்கிட்ட ரிப்போர்ட் பண்றவங்க, அவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா ஓகே யூ நீட் டு ரியலி லேர்ன் சம் எக்ஸல் டெக்னிக்ஸ். ஓகே, அவ்வளவு பவர்ஃபுல்லான டூல் அது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நான் சாலிடா நான் என்கரேஜ் பண்ணுவேன். சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து ப்ரெஷராக இருக்கேன் அண்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. லைக் பை சான்ஸ் நான் வந்து ஒரு டேட்டா எஸ்கியூஎல் டெவலப்பர் ஆகிட்டேன். இப்போ வந்து இது ஜென்ரலான கொஸ்டின் தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து என் கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே எனக்கு வந்து ஐ நோ நான் பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எஸ்கியூஎல் எனக்கு நல்லாவே தெரியுது அண்ட் லினக்ஸும் எனக்கு தெரியுது. ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி நடக்கும், எப்படி ப்ராஜெக்ட்னா எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் எல்லாமே எனக்கு தெரியுது. ஒரு 5 இயர்ஸில் ஐ எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்துருச்சு. பட் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்க்குறேன், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது நிறைய பேர் ஜென்ஏஐ பேசுகிறாங்க, டேட்டா இன்ஜினியரிங் பேசுகிறாங்க, டேட்டா சயின்ஸ் பேசுகிறாங்க. ஸோ இப்போ நான் கெரியர் அதுக்கு ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு லைக் யூஸ்வலாக எல்லாரும் என்ன பார்த்து எடுக்கிறாங்கன்னா ஓகே நான் வந்து படிக்கிறேன், ஒரு கோர்ஸ் ஏதோ சேர்ந்து படிக்கிறேன், தென் ஐ ஸ்விட்ச் இட் அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ
இதுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நான் டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா நான் அங்கே போய் ஒரு ஃப்ரெஷராக தான் இருப்பேன். லைக் தட்ஸ் ஹவ் என்னோட மைண்ட் திங்க் பண்ணும். நான் இப்போ அதுக்கு எப்படி ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது, என்ன மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரி நான் எடுத்துக்கிறதுனா பாருங்க இதுக்கு. அகைன் குட் கொஸ்டின் ஆரு. என்னன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்து சேஞ்ச் ஆயிட்டு வருது. எப்படி எப்படி மாறிட்டு வருதுன்னா, நாங்க வந்து ஃப்ரெஷரா வரும்போது வி கோ டு என்ன சொல்றது jobsahead.com அந்த மாதிரியான வந்து ஒரு ஜாப் போர்ட்டல்ல போயிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அங்கேருந்து கால் ஃபார் பண்ணி வரும். இன்னைக்கு லிங்க்டன் வேர்ல்ட்ல உங்களோட நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதே சமயத்துல போன ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எழுதி போட்டிருப்பாங்க, எனக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருக்கவங்க. ஓகே, இப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சிவி வந்து சாலிடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால நான் கூட உங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் வந்து அந்த சிவி எப்படி வந்து பெட்டரா எழுதுறது, இதெல்லாமே வந்து நல்ல ஸ்கில்ஸ் இல்லையா? இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்க சிவில நீங்க என்ன வேணா போடலாம். நீங்க தான் ப்ரூஸ்லின்னு போடலாம், ஜாக்கி சான்னு போடலாம். ஓகே, என்ன வேணா போட்டுக்கலாம். யாருமே வந்து உங்களை வந்து கேள்வி கேட்க போறது இல்ல. ஓகே, ஆனா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து இன்னொருத்தங்களோட சிவியை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறன்ற பேர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ணிலாம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதுல அதுல வந்து அவங்க ஆனா ப்ராஜெக்ட்ல டெப்ளாய் ஆகும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்து நீங்க தயார் பண்ணிக்கணும்னா நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு கோர்ஸ் ட்ரைனிங் எடுப்பீங்க, செல்ஃப் லேர்னிங் பண்ணுவீங்க, ஓகேவா? சின்ன சின்னதா ட்ரை அவுட் பண்ணுவீங்க. என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா, டூ யுவர் ஓன் ப்ராஜெக்ட். ஒரு மினி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த டெக்னாலஜியில உங்க ஸ்கில்ல வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும். இன் ஃபியூச்சர்ல வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இப்பயே வந்து நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ கிடைக்கும் போது சீனியர் பீப்புள் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு உடனே வந்து ஒரு கிளவுட் சிஸ்டம்ல லாகின் பண்ணிட்டு ஒரு யூஸ் கேஸ் கொடுத்து நீங்க வந்து ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி காட்டுங்கன்னு நம்ம சொல்றோம். இப்போ பிக் கம்பெனிஸ், இப்போ கூகுள், அமேசான் அந்த மாதிரிலாம் வந்து மல்டி லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரியான செலக்ஷன் கிரைட்டீரியா இருக்கு. ஸ்லோலி இட் வில் பி அடாப்டட் இன் ஆல் ஐடி கம்பெனிஸ். அப்போ புதுசா வர்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அந்த போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்டை நீங்க ஸ்பின் அப் பண்ணி நீங்க வந்து எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கணும். இதுலயும் ஒரு மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க பண்ணி கொடுக்கலாம், அதை வந்து நீங்க இது நான் பண்ண ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அவங்களால உட்காந்துட்டு சேஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் நம்ம வந்து we have to really build our life on our characters. ஓகே, இட்ஸ் ஈஸி டு ஸ்டீல். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல யார் வேணா எந்த கண்டென்ட் வேணா எடுத்து நம்ம போட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் எ ப்ராஜெக்ட். ஓகே, ஷோ தட் அஸ் அ போர்ட்ஃபோலியோ. அது எவ்வளவு சின்னதா இருந்தா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் உங்களோட ஸ்கில் அப்படின்றத நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல வர ரெக்ரூட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகே ஹி இஸ் ஹேவிங் எ சாலிட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இந்த இடத்துல எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, நீங்க சொல்றது ஓகேனா, இப்போ வந்துட்டு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல ஒரு 10 பேர் இப்படி பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க. இதுல என்ன மோஸ்ட்லி வாட் இஸ் லேக்கிங் நான் என்னோட ஆங்கில பார்க்கும்போதுனா, மோட்டிவேஷன். ஐ லேக் மோட்டிவேஷன் பிகாஸ் இதுக்கு ரிசல்ட் வருமானே தெரியாது. நான் என்னோட டயத்தை போட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்றேன். நான் அதுக்கு ஐபிஎல் பார்க்கலாம், ஏதோ டிவி பார்க்கலாம், படம் பார்க்கலாம், எது வேணா பண்ணலாம். பட் இதுக்கு எனக்கு ஒரு அதுவும் போக நான் ஒரு ஸ்டக் ஆயிடுறேன். இனிஷியலா நான் போயிட்டு ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பிக் டேட்டால எழுதுறதுக்கு எனக்கு இட் டேக்ஸ் 1 மந்த். அது புரியவே இல்லை. ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது ஹவு டு ஐ கெட் ஹெல்ப் பாரு, நான் எந்த மாதிரி அப்ரோச் ஃபாலோ பண்ணலாம், லைக் நாட் டெக்னிக்கல், ஒரு லைஃப் ஸ்டைல நான் எப்படி ஃபாலோ பண்ணா ஐ கேன் கெட் திஸ் மோட்டிவேஷன். ஓகே, இது இதுவும் ஓகே தான். இப்போ நமக்கு வந்து சாட்ல எதனா क्वेश्चन இருந்ததுன்னா அதை நீங்க மானிட்டர் பண்ணுங்க. சோ தட் அத பண்ணிட்டு இருக்கேன். அது இட்ஸ் அது வரும்போது நான் அதை ஆட் பண்ணி உங்ககிட்ட கேட்றேன். ஐ வில் பீ மானிட்டர். நீங்க சாட் பார்க்கலாம், நான் ஓகேவா? பார்த்து. இப்போ நான் வந்து ஷேர் பண்ணட்டுமா ஸ்கிரீன்? கண்டிப்பா. How do I share? How do I share? Start somewhere. Oh, share screen. All screen எதனா இருக்குமா? இல்லை எதனா இது ஷேர் ஸ்கிரீன் இருக்கு, நமக்கு ஆல்ரெடி அக்சஸ் இருக்கும். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. இப்போ என்ன தெரியுது? யூ ஆர் எம்ப்ளாய்ட், ஆர் யூ எம்ப்ளாயபிள்னு போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ அகைன் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன், ரைட்?
நம்மளோட இந்த தீமே வந்து கரியருக்கு ஒரு கம்பேனியன் மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ லைக் ஆரு கிளியரா இன்ஃபார்ம் பண்ண மாதிரி, ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் அண்ட் என்ஜாய் ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான பர்சன். அவங்க கிட்ட வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், ஃபேமிலி செட்டிங்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால வந்து ஜெனரிக்கா சொல்றது வந்து சில பேருக்கு வந்து கிளீஷேவா தெரியும். ஓகே, ஆனா ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் வந்து இட்ஸ் நாட் வெரி பாசிபிள் இன் ஒன் சிங்கிள் மீட்டிங் வித் ஆல் த பீப்புள். அதனால நம்ம வந்து ஜெனரிக்கா போகும். இப்போ இந்த கொஸ்டின் தான் நீங்க வந்து கேக்குறீங்க. ஓகே, இப்போ கரண்டா ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. ஓகே, அந்த ஒரு யூஆர் எம்ப்ளாய்டு ஆல்ரெடி. யாரோ ஒரு XYZ பர்சன் லைக் a 2 years experience, 5 years experience. ஓகே, தே ஆர் கரண்ட்லி எம்ப்ளாய்டு. பட் கொஸ்டின் என்னன்னா, ஆர் யூ எம்ப்ளாயபிள்? உங்களால இன்னொரு கம்பெனில இன்னொரு ப்ராஜெக்ட்ல போய் வேலை வாங்க முடியுமா? ஓகே, இட் யூசுவலி டேக்ஸ், இது வந்து ஸ்டாட்ஸ், ரியல் ஸ்டாட்ஸ். ஓகே, இட் டேக்ஸ் 3 months டு லேண்ட் அ நியூ ஜாப் ஆஃப்டர் லே ஆஃப். இப்போ யாராவது ஒருத்தங்க லே ஆஃப் ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க இமிடியேட்டா நெக்ஸ்ட் வீக்ல வந்து கிடைக்கிறதுன்றதுன்னா அவங்க வந்து லே ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸே ரொம்ப கம்மி. அன்லஸ் அன்டில் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்து சரியான கிராவிட்டி இல்லைன்னா மேபி அவங்க அந்த மாதிரி ஜாப் லூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு செமி ஸ்கில்டு ஆர்னா ஆவரேஜ் ஸ்கில்டு பர்சனா இருந்தாங்கன்னா அவங்க லே ஆஃப் ஆனாங்கன்னா இட் வில் டேக் மினிமம் 3 months, மேக்ஸிமம் 1 year கூட ஆகலாம். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்ட்ராங்கா 10 people இருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட்டடா இருப்பாங்க. ஆனா வந்து ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ வந்து எப்படி பண்றது? ஒரு சாதாரண ஒரு ஹலோ வேர்ல்டு செட்டப் பண்றதுக்கே வந்து கஷ்டமா இருக்குன்னா வாட் இட் ரியலி ஷோஸ்? இட் ரியலி ஷோஸ் யுவர் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, என்கிட்ட வராங்க டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்காக நான் டேட்டா அனலிஸ்டுக்காக படிக்கிறேன், இல்லைன்னா ஏஐ படிக்கிறேன், ஜென்ஏஐ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு ஐடி கூட வந்து அவங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி பாத் வேரியபிள் சிஸ்டம் வேரியபிள்ல போயிட்டு அந்த ஜாவா பாத்தை கொடுத்து ஹலோ வேர்ல்டே அவங்களால பிரிண்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து மூச்சு திணறிடும். ஏன்னா அவங்க காலேஜ் டைம்லயும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் செட்டிங்ஸ் இல்லை. ஓகே, அதனாலதான் நான் எப்பவுமே என்னோட டீம்ல வர்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, பிரைமரி ஸ்கில்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒன்று ஆஸ்பயர் பண்ணுவோம். ஐ வாண்ட் டு பி அ டேட்டா சயின்டிஸ்ட், ஐ வாண்ட் டு பி அ டேட்டா இன்ஜினியர், ஓகே, டேட்டா ஆர்கிடெக்ட் ஆகணும். இதெல்லாம் வந்து உங்களோட பிரைமரி ஸ்கில் ஆஸ்பிரேஷன் ரோல்ஸ். அதெல்லாம் ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் நேனோ ஸ்கில்ஸ். ஓகே, அந்த நேனோ ஸ்கில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு ஸ்லைடு வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது கூட உங்களோட ஒரு ஸ்கில் தான். ஓகே, உங்களுக்கு வந்து பைத்தான் நீங்க உங்களோட லைப்ரரிய ஜஸ்ட் நிறைய பேர் எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க தெரியுமா? ஒரு பிப் இன்ஸ்டால் போட்டு அந்த லைப்ரரியை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, பாபு நான் வந்து ட்ரை பண்ண நீங்க கொடுத்த வீடியோல அவருக்கு ஒர்க் ஆகுது, எனக்கு ஒர்க் ஆகல. கிட்டப் கமெண்ட்ஸ் தெரியாது. ஓகே, நீங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண சொன்னீங்க, என் கோட் வந்து இப்போ ரெடியா இருக்கு, பட் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து கிட்ட கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோன் பண்றோம். ஏன்னா கிட் கமெண்ட்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ் தெரியல. ஸோ இப்போ எம்ப்ளாயபிள் அப்படின்னு வரும்போது வாட் இஸ் ரியலி ஸ்டாப்பிங் தம் இன் அச்சீவிங் த ட்ரீம் ஜாப் ஆர் ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே டோட்டலி ரிலைட் ஆன் தேர் கம்பெனி. அவங்க இப்போ ஒரு கம்பெனில இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க, அந்த ப்ராஜெக்டையும் கம்பெனியும் வந்து அவங்க வந்து ஃபுல்லா ரிலை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. தனியா நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பா யூ நீட் டு ஹேவ் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ். ஓகே, அப்ப அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போகலாம், இல்லைன்னா வந்து ஒரு சீனியர் பர்சனை வந்து நீங்க வந்து மென்டாரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்றாங்க தெரியுமா அரு? லைக் how do I stop share? அது திருப்பி அந்த ஷேர் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிட்டு மேல ஸ்டாப் ஷேர் Oh yeah, sorry. இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோல பேசும்போது அவங்க ஆளுங்க முகத்தை பார்த்து பேசினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்.
இப்ப நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம தனியா பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. பட் அதுக்கான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. ஓகே, தே ஆர் ஏர்னிங் குட் மணி. ஓகே, நான் எல்லாரையுமே பொதுவா சொல்லல, ஒரு சில பேரை சொல்றேன். பீப்புள் ஆர் ஏர்னிங் குட் மணி. ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, வேற ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு, இப்போ ஒரு ப்ளூரல் சைட்லயோ இல்ல யுடாமிலியோ, இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழ் பூமியிலயோ எங்கேயோ ஒரு கோர்ஸ், ஸ்பெசிபிக் கோர்ஸ் அவங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து தயங்குறாங்க. தேர் திங்கிங், ஓகே, எங்க எங்க ஆஃபீஸ்லயே வந்து அகாடமில வந்து ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா ஒரு 40 ஹவர்ஸ், 60 ஹவர்ஸ், 150 ஹவர்ஸ் கோர்ஸ் எல்லாம் போடுறானுங்க. அதெல்லாம் யாருமே ஃபினிஷே பண்ண மாட்டாங்க. ஓகே, கரெக்ட். ஓகே, அப்போ யூ நீட் டு ஹேவ் தட் ஆட்டிடியூட், ஓகே, டு ஸ்பெண்ட். நீங்க வந்து ஒரு காசு கொடுத்து நீங்க ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க, இல்ல காசு கொடுத்து ஒரு புக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் புக் நீங்க ஃபினிஷ் பண்ணலனா கூட ஐ கேன் அட்லீஸ்ட் கேரண்டி ஃபர்ஸ்ட் 3 பேஜாவது படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா. கரெக்ட் தானே? அதுதான் ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க என்ன பண்றீங்களோ அந்த விஷயத்துல உங்களோட உண்மையான உழைப்பை நீங்க போடும் போதுதான் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். சோ இஃப் யூ ஆர் ஸ்டக், நீங்க வந்து என்ன என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா, எல்லாமே வந்து பாட்ல தேடி பார்த்தா எனக்கு வந்துரும், சாட் ஜிபிடியே எனக்கு ஆன்சர் கொடுத்துரும். அது வந்து ஒரு தவறான புரிதல் தான். ஓகே, யூ நீட் டு ஹேவ் தட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். சோ அந்த இடத்துல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். சூப்பர்ண்ணா. நீங்க சொன்னதுல ஒரு வெரி முக்கியமான பாயிண்ட், ரோல் இஸ் நாட் அ ஸ்கில். ஸோ நீங்க இந்த ரோலுக்கு அஸ்பயர் பண்ணலாம், பட் ரோல் இஸ் நாட் அ ஸ்கில். ஸோ இது ரியலி ஒரு என்ன சொல்றது, ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு இந்த நீங்க சொன்னதுல. திஸ் ரியலி ஒரு டிஃப்ரெண்டான வியூ. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின், ஐ ஹேவ் லைக் ஆடியன்ஸ் வந்து ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ரோல். நவ் எவ்ரி ஒன் இஸ் சேயிங் ஜென்ஏஐ. வாட் இஸ் ஜென்ஏஐ ஃபார் த கரண்ட் சுச்சுவேஷன்? நான் என்ன பண்றது? ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி டேட்டா இன்ஜினியரிங், எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்தாங்க. சாரி, இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க, if you don't mind. இப்போ வந்து டேட்டா இன்ஜினியரிங் லைக் டேட்டா அனலிஸ்டா இருக்காரு அவரு. பட் டேட்டா இப்போ எல்லாருமே ஜென்ஏன்னு சொல்றாங்க. நான் ஜென்ஏக்குள்ள போறதா இல்லையா, லைக் அதுதான் கொஸ்டின். லைக் அப்படின்னா என்ன, நான் அதை படிக்கணுமா? இது ஒன்லி இதுதான் காமன். ஜென்னைக்குள்ள போகணுமா, அது ஆப்ஷனல் கொஸ்டினே கிடையாது. எல்லாருமே போயாச்சு. ஓகே, knowingly or without knowingly, okay, you will be using that GenAI technology. ஓகேங்களா? அதை கண்டிப்பா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். இட் வில் பி நிறைய கம்பெனில நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அவங்களோட மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல வந்து கோபைலட் கொண்டு வந்துட்டாங்க. சோ கோபைலட் வந்துட்ட போதே ஆஃபீஸ் 365லயும் கோபைலட் வந்துருச்சு. ஸோ ஸ்லோலி என்ன பண்ணுவாங்கன்னா, இட் வில் பிகம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஜென்ஏஐல போலாமான்றது வந்து ஆஸ் எ யூசரா நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஜென்ஏஐ யூசர் தான். ஆனா நீங்க ஜென்ஏஐ டெவலப்பரா மாற போறீங்களா, ஜென்ஏஐ ஆர்கிடெக்டா ஆக போறீங்களா அப்படின்றது வந்து உங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். அதை நீங்க எப்படி பண்ணணும்ன்றது வேணா தனியான நம்ம கொஸ்டினா நம்ம ஆன்சர் பண்ணலாம். சூப்பர். இது பெரிய கொஸ்டின். எவரிபடி வில் பி தி யூசர். நீங்க அதை டெவலப் பண்றீங்களா இல்லையான்றது தட்ஸ் a different question. கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், டெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அன்டவுட்ஃபுல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கம்பெனில வந்து என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா, பிகாஸ் செக்யூரிட்டி பத்தியான கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால சில பேர் வந்து இப்போ இன்சூரன்ஸ் டொமைன் அப்படி இல்லைன்னா வந்து ஃபினான்ஸ் டொமைன் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு வேணா அது ரோல் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனாலும் ஸ்ட்ரக்சர்டா எல்லா கார்பரேட்ஸும் ஆல்மோஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து அடாப்ட் பண்றதுக்கு தெளிவா இருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டின், ஆக்சுவலி இப்போ இதுவும் ஒரு காமனான கொஸ்டின். இப்போ நான் வந்து நான் ப்ரோக்ராமிங் ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சிஸ்டம் அட்மினா இருக்கேன். நான் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் எல்லாமே எனக்கு நாலேஜ் பக்காவா இருக்கு. நான் வந்து எதுக்கு போகலாம், டேட்டா இன்ஜினியர் போகலாமா இல்லைன்னா ஜென்ஏஐ இல்லைன்னா எதுக்கு போகலாமான்றது ஐ நோ இது வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின். பட் இதில் நான் காமனாக என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நான் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு should they choose to be நான் ப்ரோக்ராமர் ஆர் ப்ரோக்ராமிங் போகலாமா? லைக் உங்களோட டேக் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்கும், எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாதுன்னு நினைப்பாங்க. ஓகே, ஆனா நான் இந்த சொல்ற விஷயத்தை எத்தனை பேர் ஏத்துப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் தட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபேக்ட் ஆல்சோ. ஓகே, என்னன்னா அவுட் ஆஃப் ஒரு 100 ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, நான் ப்ரோக்ராமர்ஸை நம்ம விட்டுருவோம். ஓகே, அதாவது இன்னைக்கு ப்ரோக்ராமர் டெவலப்பர்னு சொல்லிக்கிற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அதுல 80% ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே டெவலப் பண்ண ஒரு மாடியூல
எடுத்து மைனர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா. பேசிக் டேட்டா ரீடிங் ஃபைல்ல இருந்து இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இருக்கலாம், எடுத்து ஒரு மினிமல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சிம்பிளான ஒரு கண்டிஷன் செக்ஸ், ஒரு சிம்பிள் லூப்ஸ், இதை பண்ணி டேட்டாவை மறுபடியும் ரிசல்ட்டை பைண்ட் பண்ணி வேற ஒரு சிஸ்டம்ல ஸ்டோர் பண்றதோ, இல்லைன்னா ஒரு வெப் பேஜ்ல வந்து டிஸ்ப்ளே பண்றதோ தான் வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க். ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் நான் சொல்ல வர்றது. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு மைண்ட் இருக்கும்னா, ப்ரோக்ராமிங் என்னாலுமே ஓகே, அட்வான்ஸ் அல்காரிதம் டெவலப் பண்ற அளவுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சாதான் ப்ரோக்ராமர் நினைச்சுப்பாங்க. ம். ஓகே. இப்போ நீங்க வந்து எக்ஸல்ல எல்லாருமே வந்து சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ம். உங்களோட பர்ட்டிகுலர் அந்த ஷீட்டோட கோல் நீங்க அச்சீவ் பண்றதுக்காக மொத்தம் ஒரு 6 ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ம். அது எல்லாமே வந்து ஒரு ஃபங்ஷன்ல போட்டு கால் பண்ணா அதுமே ஒரு சின்ன சைஸ் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம். இப்போ கண்டிப்பா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீப்புளுக்கு வந்து போலாமா வேணாமான்றது வந்துன்னா போக முடியும். பட் அவங்க வந்து எங்க ரிலக்டன்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஒரு பாத்துல வந்து ஜர்னில கம்ஃபர்டபுளா வந்துட்டாங்க. ஒரு ம். சேலரி பேக்கேஜ்ல இருப்பாங்க. லெட்ஸ் சே இப்போ அ ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இந்தியால வந்து ஒரு 10, 15 லேக்ஸ் சேலரி வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பயம் இருக்கும்னா, ஒரு புதுசா ஒரு அ டெக்னாலஜில நான் போறேன். ஏஐல போறேன், ஜென் ஏஐல போறேன் அப்படின்னா, நான் அங்க வந்து மறுபடியும் ஸ்டார்ட் அவுட் பண்ணுமோ? அப்ப வந்து என்னோட என்னோட சேலரி வந்து அடி வாங்குமா? அந்த மாரிலாம் வந்து யோசிப்பாங்க. ஓகே. ஆ ஒ இப்போ கால்குலேட்டட் ரிஸ்க் மாரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, சில சமயத்துல நம்ம அ சில சேலஞ்சஸ நம்ம எடுத்து தான் இருக்கணும். அது வந்து ஃபினான்ஷியலி ஒரு சின்ன டிப்பா கூட இருக்கலாம். ஆனா நீங்க வந்து அங்கருந்து மறுபடியும் ஒரு லீப் வருவீங்க. ஓகே. ஆனா புரோகிராமிங் பண்றது வந்து உங்களுக்கு பயமா இருக்கு அப்டின்னா, அது அது வந்து உண்மையிலேயே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாலலாம் ஒரு தமிழ்நாடு அங்க இருக்க எங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த இங்க சின்ன பசங்கலாம் இருக்காங்க இல்லையா? 5த் ஸ்டாண்டர்ட், 6த் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு எல்லாமே புரோகிராமிங் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்கூல்ஸ்லயே. ஸோ அப்ப அந்த சின்ன பசங்களாலேயே வந்து புரோகிராம் எழுத முடியுதுன்னா, டெஃபினட்டா நம்மளாலயுமே எழுத முடியும். அப்டின்ற ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா போதும். ஃபியர்ன்றது வந்து வெரி சப்ஜெக்டிவ் மேட்டர். சூப்பர். அண்ட் இதுல நீங்க இப்போ சொன்னீங்க, அந்த சேலரி இத பத்தி நீங்க பேசுனீங்க. பட் இதுலயே நாட் ஒன்லி சேலரி கரெக்ட்டா? ஏன்னா இப்ப நான் வந்துட்டு ஒரு இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட்டெவர் இட் இஸ் நான் இருக்கும்போது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீப்பிள் ஹோல்ட் மோஸ்ட் பவர்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்ட தான் எல்லா டீமும் போய் கேட்பாங்க. ஸோ ஒரு ஒரு கெத்தான இது இதா இருப்பாங்க. ஸோ இன்னொரு இதுக்கு போனா, அதுவும் ஒரு ஃபியர் இருக்குல்ல. நான் அத எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப நான் இன்னொரு கம்பெனி போறேன்னா, நாங்க ஒரு புதுசா போறேன். அங்க நான் போயிட்டு இந்த லெவலுக்கு வரணும். எனக்கு இந்த மாரி ஒரு கெத்து வரணும் அப்படின்னா, கெத்து இட்ஸ் நாட் ரியலி ரியல் வேர்ட். அது நமக்கே தெரியாது. ஸோ அது எப்படி நான் ஹேண்டில் பண்றதுண்ணா? லைக் வாட் டு யூ சஜெஸ்ட்? இ இ இ என்னன்னா, இட்ஸ் ஆல் நமக்கு ஒரு மைண்ட் செட் தான்ப்பா. எக்ஸாக்ட்லி. மைண்ட் செட் நம்ம சொல்லும்போது, ஒரு சீனியரான ஒரு ஹீரோ இருந்திருப்பாரு. ம். ஓகேங்களா? அவருக்கான ஒரு டைம் வந்து முடிஞ்சிருக்கும். அவர் வந்து இப்போ ஒரு யங் ஜெனரேஷன் ஹீரோ கிட்ட வந்து அவர் வரம்போது, அவர் வந்து ஒரு ஃபாதர் கேரக்டராவோ, இல்லன்னா வந்து ஒரு வந்திருப்பாரு. இப்ப நீங்க இப்ப ரீசென்ட்டா நம்ம அந்த விஜய் படத்துல அ ஆமா. வாரிசா? வாரிசுல ஆமா. வந்து சரத்குமார் வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து அவருமே வந்து ஒரு ஹீரோ தானே! ஆமா. நாட் ஆமா. இப்ப நீங்க அத வந்து ஒரு ஸ்டெப் டவுன் நெனச்சா நீங்க ஸ்டெப் டவுன். ஆனா, இன்னைக்குமே வந்து ஃபீல்டுல ரெலவன்ட்டான ரோல வந்து பண்ணி உங்களால அட்ராக்ஷன் வாங்க முடியும்னா வாங்க முடியும். கரெக்ட். ஓகே. ஸோ யூ நீட் டூ ஹேவ் தட் ஸ்டூடண்ட் மென்டாலிட்டி. நான் அங்க போறேன்னா, நான் ஏன் பாஸா போணும்? நான் ஏன் மாஸ்டரா போணும்? நான் ஏன் ஒரு ம். ஸ்டூடெண்ட்டா இருக்கக்கூடாது? வாட் இஸ் ராங் இன் பீயிங் எ ஸ்டூடண்ட்? கரெக்ட். கரெக்ட் தானே? இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல மாஸ்டரா இருந்திருக்கோம். ம். ஓகே. சரி நீங்க இப்படி கூட நெனச்சுக்கங்களேன். நீங்க ஒரு யுஜிக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல எடுக்கிற ஒரு புரொஃபசர். ம். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு 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 லெக்சரராவே இருக்கீங்க. நீங்க எம்.இ படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. நீங்க யுஜிக்கு எடுக்கிறீங்க. நீங்க பிஹெச்டிக்கு படிக்க போறீங்க. ம். அங்க அவர் புரொஃபசர் நீங்க நீங்க ஸ்டூடண்ட் தானே! கரெக்ட். ஓ! நான் என்னையே வந்து எழுப்பி நீ கேள்வி கேட்பியா? அவங்க நினைக்க மாட்டாங்க. ஒரு ரைட்டான ஆட்டிட்யூட் இருக்கிற பீப்பிள் வந்து இத ஒரு செட் பேக்கா நினைக்க மாட்டாங்க. ம். கரெக்ட். ட்ரூ. ஓகேங்களா? இப்போ நான் 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 எப்பவுமே வந்து உங்களுக்கே தெரியும். அ எ எ ஜூனியர் பசங்க தான். எல்லாமே வந்து இப்ப தான் ஃப்ரெஷர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பானுங்க. இல்லன்னா வந்து காலேஜ் முடிச்சிருப்பாங்க. சீனியர் பீப்பிளா இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் நான் வந்து பழகும்போது தேர் டெஃபினட்டா அவங்க கிட்ட இருந்து நம்ம ஏதாவது கத்துக்க முடியும். நம்மளும் அவங்களுக்கு ஏதாவது வேல்யூபிளான எதனா ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்னு நம்ம நினைக்கலாம். ஓகே. கண்டிப்பா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீப்பிள் எப்படி வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி நீங்க நினைச்சீங்கன்னா, சரி இப்ப இங்க வந்து ஒரு AWS
ஆர்கிடெக்டா இருக்கிறாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்டா இருக்காருன்னு வச்சுப்போமே, அவர் வந்து டைரக்டா டக்குன்னு டேட்டா சயின்டிஸ்டா போகணுன்ற அவசியம் கிடையாது. போகக்கூடாதுன்றது கிடையாது. போகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு அதிலேயே வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சூட்ஸ் எவ்வளவோ இருக்கு. அந்த ப்ரோக்ராமிங் சூட்ஸை வந்து அவர் வந்து லீட் பண்ற மாதிரி இருக்கலாம். அந்த பர்சன் ஹி ஆர் ஷி கேன் லீட் அந்த மாதிரி இருக்கலாம். கண்டிப்பா. சூப்பர். அண்ட் இதுல இது நான் சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, பட் எல்லாருக்குமே இருக்கிறது இது. ஏன்னா நான் பாக்குறதுல இட் இஸ் தேர், எனக்கு தெரியுது. அவங்க இத வேற மாதிரி தான் சொல்லுவாங்க, பட் ஐ ஆல்வேஸ் சி ஓகே அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது. ஸோ அதான் நான் கேட்டேன். இது இது நீங்க இது சொன்ன இது- இந்த ஸ்பாட் ஆன். இந்த மேபி இந்த ஸ்லைடு வந்து உங்களோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? என்ன நினைச்சுக்கிறேன்னா, ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஒரு மித் இருக்கு. என்னன்னா, நம்ம இனிமே வந்து கோடிங்கே பண்ண தேவையில்ல, எல்லாமே வந்து ஏஐயே பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. ப்ராம்ப்ட் பண்றோம். ப்ராம்ப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கோடு வரும். ஓகே, சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு இன்னைக்கு வந்து கோட் ஜெனரேஷன் ஃபாஸ்டா பெட்டரா இருக்கு. அட்வான்ஸான விஷயத்துக்கு இன்னுமே ரீச் ஆகல, பட் இட் வில் கம். ஸோ அப்போ நீங்க சொன்ன இந்த கொஸ்டினுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்டா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கலாம். அவருக்கு ப்ரோக்ராமிங் தெரியலன்னா அவருக்கு வந்து ப்ராம்ப்டிங்ன்றது வந்து என்னது, ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? ட்ரூ ட்ரூ. கண்டிப்பா. அவங்க வந்து ப்ராம்ப்ட் பண்ணி கரெக்டான கோட் பேஸ் எடுத்து மேக்கப் பண்ணலாம். ஆனா ஒரு மினிமம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் ஸ்டாப் கோடிங். ஈவன் இப்போ நீங்க ஒரு சாலிடான ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, ஓகேவா? உங்களுக்கு எஸ். வந்து ஒரு சாட் ஜிபிடில கேட்டா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோன் கிடைக்கும். எல்லாமே ஓகே தான். ஆனா யூ ஷுட் ரியலி கீப் ஹேண்ட்ஸ் ஆன். அந்த பிராக்டிஸ் பண்றதுன்றது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு புட் யூ டவுன். இனிமே நீங்க எஃபிஷியன்ட்டா இருப்பீங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு டைரக்டா. வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன் சார். டு யூ ப்ரொவைட் மென்டரிங் செஷன்? ஸோ ஐ கேன் ஆன்சர், பட் நீங்களே சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பா. நீங்க ஆரு கிட்ட கான்டெக்ட் பண்ணுங்க. ஆரு ஹேஸ் மை கான்டாக்ட் டீடைல். நம்ம பேசலாம். கண்டிப்பா. ஸோ எப்படி மென்டரிங் ஒர்க் ஆகும்னா, இங்க ஃபர்ஸ்ட் லைக் என்னைய ரீச் அவுட் பண்ணுங்க. நம்ம தமிழ் மூவி நம்பர் உங்ககிட்ட இருக்கும் டெஃபினட்டா. ஸோ நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. வி வில் டாக் டு யூ, வில் சி எப்படின்றத பார்த்துட்டு தென் வி வில் ரீடைரக்ட் யூ டு லைக் பாபுனா. பாபுனா ஏன்னா பாபுனா டைம் இஸ் இஸ் ஸோ இல்ல பிஸி. ஸோ இன்னைக்கு இது 3வது செஷன் இது எனக்கு. ஆமா. கரெக்ட். ஸோ அதனால வி வாண்டட் டு ஃபில்டர் ஒரு இதா இருந்துச்சுன்னா போல, இஃப் வி கேன் இல்ல ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி வி வில். கண்டிப்பா வந்து I'll be flexible. நம்ம வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. 2 பேருமே நம்மளோட டைமை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா we will be benefit from the conversations. ஸோ அதான் இது லைக் லாங் டேர்ம்ல மெனி பீப்புள் ஸ்விட்ச். ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, "இது நீங்க கான்டாக்ட் கொடுத்தீங்க, நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நான் கரியர் ஸ்விட்ச் ஆயிட்டேன்" அப்படின்ட்டு லாங் தே வில் பிகம் லாங் டைம் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் டு பாபன் தான். ஸோ பாபனோட கேரக்டர் அப்படி. ஸோ கண்டிப்பா. அண்ட் ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் திங் ரைட் அருண். என்னன்னா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, 10 பேர் வந்து சின்சியரா அவங்க பண்ணிடுவாங்க, மத்தவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எஸ். இப்போ யூடியூப்னு நம்ம எடுத்துப்போம். விச் மீன்ஸ் ஆல் த சோஷியல் மீடியா சேனல்ஸ், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எதுல வேணா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆல் சோஷியல் மீடியா ஆர் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ஒரு பூனா ஒரு கர்ஸா அப்படின்னு கேட்டா, ஐ வுட் சே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் மேட்டர். ஓகே, ஸோ இங்க வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஒரு சின்ன கதை. ஒரு 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 பையன் வந்து ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்பான், என்கிட்ட வந்து தீய சிந்தனையும் இருக்கு, தப்பான எண்ணங்களும் தோணுது, அதே சமயத்துல நான் அவ்வளவு கெட்டவனும் கிடையாது, நான் எல்லாருக்கும் நல்லவனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது முனிவர் சொல்ற, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுப்பா, எல்லா மனிதர்களுள்ளயும் இருக்கும், எனக்குள்ளயும் இருக்கும், ஒவ்வொரு மனுஷங்களையும் மிருகமும் இருக்கும், ஒவ்வொரு மனுஷங்களுள்ளயும் வந்து கடவுள் சிந்தனையும் இருக்கும். அப்ப எதுதான் கடைசியில ஜெயிக்கணும், எதுக்கு நீ அதிகமா தீனி போடுறியோ அதுதான் ஜெயிக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு லைஃப் ஓகேவா, நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக மட்டுமே பிறக்கல. ஓகே, வெறும் ஜாபுக்காக மட்டுமே நம்ம உயிரோட இல்ல. ஓகே, நம்ம லைஃப்ல எல்லா டைமென்ஷன்ஸும் நமக்கு தேவை. ஃபன் தேவை, என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். கெரியர்லயும் நம்ம சக்சஸா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ன்றது வந்து இங்க கண்டிப்பா தவிர்க்க முடியாததா ஆயிடுது. இப்போ நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு படம் தான். இப்போ அப்படிலாம் கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ் இல்லாம ஒரு நாளும் முடியறதே கிடையாது. ஓகே, அப்ப டிஸ்ட்ராக்ஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கீப் யுவர் அட்லீஸ்ட் 2 ப்ரொஃபைல் செப்பரேட்லி.
தனியா ஒரு ப்ரொஃபைல். இப்போ நான் மார்னிங் எழுந்தேன்னா இது என்னோட ரொட்டீன் ஹேபிட். ஓகேவா? சிம்பிள் திங். ஓகே. மார்னிங் நான் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா ஒரு காஃபியாக வெயிட் பண்ற சமயத்துல என்னோட செகண்ட் ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்ணேன்னா அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி, பிசினஸ், ப்ரொடக்டிவிட்டி, சைக்காலஜி இந்த வீடியோஸ் தான் இருக்கும். ஒரு வீடியோஸ் கூட வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்காது. அது ஒரு 1/2 an hour போகும். அந்த ஒரு காஃபி நம்ம குடிச்சோமா, அது பார்த்தோமா 1/2 an hour அவ்வளவுதான் முடிஞ்சுது. அவ்வளவு படிச்சா போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு என்னோட ரொட்டீனுக்கு போயிடும். அதுக்கப்புறமா எனக்கு அடுத்த ப்ரொஃபைல் இருக்கு. அதுல வந்து ஃபன், என்டர்டைன்மெண்ட் குறைவில்லாம நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய கண்டென்ட் இருக்கும். ஸோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவும் பர்டிகுலர்லி யாரெல்லாம் வந்து இப்போ கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் வேணும், ஐ ரியலி வாண்ட் டு ரியலி கோ டு மை நெக்ஸ்ட் லெவல் இன் மை கெரியர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா செகண்ட் ஒரு ப்ரொஃபைல வந்து கிரியேட் பண்ணிடுங்க. அது ஜிமெயிலா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும். ஓகேங்களா? அந்த ப்ரொஃபைல்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா வந்து வேற ஒரு பர்சன். இதுதான் அந்த காலத்துல வந்து காட்டுக்குள்ள போயிட்டு தவம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம அந்த ஜோனுக்குள்ள போயிடுறோம். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அது 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 ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான். ஆனா நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு புக் இருக்கு இல்லையா? யூ ஆர் வாட் யூ ஈட். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் நீங்க. வெரி வெரி பாப்புலர் புக். ஓகே. நம்ம சாப்பிட்ற புக் வந்து நம்மளோட பாடி ஃபங்க்ஷன், நம்ம திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து டிசைட் பண்ணும். நியூரோ நியூட்ரிஷன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அது வந்து நம்ம பிரெயினை வந்து டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி அஃபெக்ட் பண்ணும். ஓகே. இப்போ இன்ஃபர்மேஷன் நியூட்ரியன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே. நம்ம என்னெல்லாம் வந்து பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம். ஓகே. அது எல்லாமே வந்து நம்மளை வந்து பாதிக்கும். அப்போ நம்ம ஃபன் ஆக்டிவிட்டி மட்டுமே அதை மட்டுமே நம்ம பார்த்துட்டே இருக்கோம்னா நம்மளால வந்து இப்போ டெக்னாலஜி ரிலேட்டடா வந்து பேச முடியாது. ஓகே. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டட் சின்சியர் டைம். ஓகேங்களா? டெடிகேட்டட் சின்சியர் டைம் நம்ம சொல்ற வரது என்னன்னா, நான் ஈவினிங் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இட்ஸ் அப் டு யூ. நான் அதை வந்து ஜட்ஜ் பண்ற ஆளே கிடையாது. அந்த ஈவினிங் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத டைமா இருந்ததுன்னா தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே. இல்ல அப்படின்னா மார்னிங்கே நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். பாரதியார் மாதிரி காலையில எழுந்த உடனே படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுனா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல்ஸ் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே. நாங்க ஃபேமிலியா ஒரு விஷயத்தை வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்த்தோம். ஒரு நாள்ல 15 மினிட்ஸ் மட்டும் நோ கேட்ஜெட்ஸ் டைம். அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு 1 இயர் போச்சு. இப்ப நீங்க ஒரு ஸ்டோரி சொன்னீங்க இல்லையா? 1 இயரா நாங்க இத பண்ணோன்ற மாரி. அதே மாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா வந்து 15 மினிட்ஸ் நைட் 8:45 to 9 வந்து நோ கேட்ஜெட்ஸ் டைம். ஃபர்ஸ்ட் 2, 3 என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே. பட் ஆனா ஒரு ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அதுக்கப்புறமா அது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி டைமா மாறுச்சு, திங்கிங் டைமா மாறுச்சு. ஓகே. ஸோ இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். ஓகே. ஸோ சிம்பிள் டெக்னிக் பிராக்மேட்டிக்கா எல்லாராலையுமே ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ பட் கன்சிஸ்டன்டா அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒரு நாள் வந்து மார்னிங் 10 வந்து நான் வந்து இருப்பேன். இன்னொரு நாள் வந்து நான் ஈவினிங் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? கண்டிப்பாங்க. இந்த இன்னொரு क्वेश्चन ஃப்ரம் ஆடியன்ஸ். ஜென்ஏனா வந்து ChatGPT கோபைலட் அதுதானே சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு இல்லை. ஜென்ஏ கேப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓகே இட் கேன் ஜெனரேட் நியூ டைப் ஆஃப் கண்டென்ட். ஓகே. இட் கேன் பி அ டெக்ஸ்ட், இட் கேன் பி அ இமேஜ், ஆடியோ, வீடியோ எல்லாமே. ஓகேங்களா? நம்ம ஆறு சொன்ன மாதிரி நம்ம இப்போ ப்ரீவியஸ் செஷன்ல நான் பேசும்போது சொல்லியிருக்கேன், இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்றதுன்றதெல்லாம் ரொம்ப வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். இன்னைக்கு வந்து இட்ஸ் வெரி பாசிபிள் இல்லையா? ஜென்ஏன்றது வந்து வெறும் சாட் ஜிபிடி இல்லை. சாட் ஜிபிடின்றது வந்து அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு நல்ல பாப்புலரான டூல். ஓகேங்களா? அது ஓப்பன் ஏஐ கம்யூனிட்டில இருந்து வந்த சாட் ஜிபிடி. ஓகே. இப்போ நீங்க எல்லா ஹைப்பர் ஸ்கேலர்லயும் லைக் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரா இருக்கலாம், கூகுளா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏடபிள்யூஎஸ் இருக்கலாம். இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்கு இல்லையா? ஆந்த்ரோபிக் வந்து கிளாட் இருக்கு, கூகுள் வந்து ஜெமினி இருக்கு. ஸோ இந்த மாடலை எடுத்து ஓகே நீங்க எப்படி வந்து ஒரு சொல்யூஷனை திங்க் பண்றீங்கன்றது தான் மேட்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து
whether particular that use case is qualified for Gen AI or not அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு யூஸ் கேஸ் மைண்ட்ல நீங்க எடுத்துக்கங்க. இந்த யூஸ் கேஸ்ல நான் Gen AI இங்க கொண்டு வர முடியுமா அப்படின்றத நீங்க திங்க் த்ரூ பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கனெக்ட் வித் மீ. நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். சார் அண்ட் இன்னொரு கொஸ்டின், இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின். முகுந்தன் கேட்டிருக்காரு, நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங்லேருந்து ஏஐ மாறணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் முக்கியம்னு தெரியும். ஆனால் ஏஐல வந்து வாரம் நியூ அப்டேட் கொடுக்குறாங்க. நான் எப்படி வந்து ஃபண்டமெண்டல்ஸை படிச்சுட்டு ஒரு பேஷண்ட்டாக வந்துட்டு லைக் பேஷண்ட்டாக வர்றது லேதர் தென் இன்னும் கெட் லாஸ்ட் நியூ அப்டேட்ஸ், நியூ அப்டேட்ஸ் வருதுன்றது அவரோட கொஸ்டின் இருக்குது. வெரி வேலிட் கொஸ்டின். ஐ ஆல்சோ கரெக்ட். இல்ல இல்ல நல்ல ஒரு கொஸ்டின் தான். தேங்க்யூ முகுந்தன். என்ன ஒரு பாயிண்ட்னா, ஏன் நம்ம வந்து கத்திட்ட ஃபவுண்டேஷனுடன் நிறுத்தணும்? இப்போ புதுசா ஒரு மாடல் கார் வந்தது டொயோட்டால, அப்ப நீங்க அதுதான் நீங்க வாங்க விரும்புவீங்க. அவரோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம இது படிக்கவே இல்லை ஃபண்டமெண்டலே, அதுக்குள்ள நான் அதுக்கு போயிட முடியாதுல்ல. லைக் நம்ம வண்டியை ஃபவுண்டேஷன் படிக்கணும். சி ஃபவுண்டேஷன் படிக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேபி நான் கொஸ்டின் மறுபடியும் தெளிவா புரிஞ்சுக்க விரும்புறேன். அருண் ரிப்பீட் பண்ணுங்க. நான் அப்படியே படிக்கிறேன். ஐ வாண்ட் டு ட்ரான்சிட் ஃப்ரம் டேட்டா இன்ஜினியர் டு ஏஐ. I know that fundamentals are important in any domain. கண்டிப்பா. New updates and tech in AI are coming every week. How can I say myself stick to the fundamentals and patiently learn things rather than get lost in new updates in AI? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ என்ன இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகுந்தன், நீங்க எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் போகலாம். ஓகேங்களா? நீங்க புதுசு படிக்கிறதுனால பழசு படிக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க வந்து விஷன் ஏஐன்னு ஒரு ரொம்ப சிம்பிளா எடுத்துப்போமே. விஷன் ஏஐன்னு ஒரு சிம்பிளான ஒரு ஏஐ சர்வீஸ் எல்லாருக்குமே புரியும். என்ன பண்ணோம்னா, நீங்க ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜை படிச்சு அந்த இமேஜ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை ஒரு ஜேசானா உங்களுக்கு வந்து அவுட்புட்டா கொடுத்துரும். ஸோ உள்ள இருக்கிறது ஒரு கேட்டு, இல்லைன்னா ஒரு காரு, டொயேட்டோ, இந்த இந்த மாடல், இல்லை இது மெர்சடிஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ நீங்க வந்து டேட்டா இன்ஜினியரா இருக்கீங்க, நீங்க ஏஐ சர்வீஸை யூஸ் பண்ண போறீங்க. உங்க அப்ளிகேஷனுக்கு ஏஐ சர்வீஸை எப்படி நீங்க கால் பண்ணி அந்த அவுட்புட்டை எடுத்து நீங்க ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றதுன்றது வந்து உங்களோட ஜாபுக்கு இன்னைக்கு தேவைப்படலாம். ஓகே, இது எப்படி இது டொயோட்டா தான் கண்டுபிடிச்சதுன்றது வந்து நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அவசியம் கிடையாது. ஓகே, இது தெரிஞ்சாதான் நீங்க இந்த ஏஐ சர்வீசஸ் யூஸ் பண்ண முடியும்ன்றது அவசியம் கிடையாது. இது எப்படின்னா, நீங்க கார் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. பட் ஸ்டில் யூ கேன் டிரைவ் கார், யூ கேன் செல் கார், யூ கேன் பெயிண்ட் கார், யூ கேன் கிளீன் கார், யூ கேன் மேக் கார். அப்போ வரும்போது தான் உங்களுக்கு எனக்கு இன்ஜின் பத்தி தெரியணும். when you want to make car, நீங்க புதுசா நீங்களே ஒரு ஏஐ சர்வீசஸ், இப்ப கூகுளோட விஷன் சர்வீஸ் மாதிரி, விஷன் ஏஐ மாதிரி, இல்ல அஷ்யூரோட விஷன் ஏஐ மாதிரி நீங்களே ஒரு ஏஐ நீங்க ஒரு விஷன் ஏஐ உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அது வந்து வெரி ஸ்பெசிபிக் ஃபார் அ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஓகே, தே வில் கிவ் யூ தட் காம்பனன்ட்ஸ். இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே, ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல் வருது, அந்த பேக்கேஜிங் வந்து எங்கேயுமே வந்து எட்ஜ் எல்லாம் நசுங்கி இருக்கக்கூடாது, இல்லைன்னா அழுக்கா இருக்கக்கூடாது. இதுக்காக நீங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மாடல் தயாரிக்கிறீங்க. இந்த மாடலை வந்து நீங்க பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் விஷன் ஏஐ எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் எலிமெண்ட்ஸ் என்ன அல்காரிதம் யூஸ் பண்றாங்க, எப்படி அந்த மாடலை ட்ரெயின் பண்றாங்க, அதுக்கு அந்த மாடலுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு எப்படி இமேஜ் செட்டை கலெக்ட் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க அப்பதான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நீங்க ஏஐ சர்வீசஸ புதுசா வர உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஏன் நல்லது அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு புது ரிவிஷன்ஸ்லயும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன் பாருங்க. சாட் ஜிபிடி என்ன பண்ணுச்சுன்னா, உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் போய் ஒரு கொரி பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு ஆன்சர் வந்து கொடுக்குது. இப்போ அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வேணும், HTML ஃபார்மேட்ல டேபிள் மாதிரி இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒவ்வொரு கண்ட்ரி அதோட ஸ்டேட் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்க வந்து புட் தட் இன் டேபிள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா இந்தியான்னு சொல்லி அதுல இருக்க ஸ்டேட்ஸ்லாம் காட்டும். அப்புறம் மறுபடியும் அடுத்த கண்ட்ரி அதுல இருக்க ஸ்டேட்ஸ்லாம் காட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருது இல்லையா? இப்போ நீங்க ஒரு ஏபிஐ கால் பண்ணி இதை பண்ணும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அது பாட்டு டேட்டாவா தான் வந்துட்டே இருந்தது. நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தட் சாட் ஜிபிடியோ இல்லைன்னா அடுத்த வெர்ஷன் ஆஃப் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வரும்போது அது நம்மளோட இன்டென்ஷனை புரிஞ்சுட்டு அந்த டேபிளை வந்து கிரியேட்டும் பண்ணி கொடுத்துருது. ஓகே, இதுல என்ன நமக்கு ஆஸ் இன்ஜினியரா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம அந்த ஸ்ட்ரீமை எடுத்து நம்ம வந்து HTML டேபிளை வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலி பில்ட் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகும், நியூ வெர்ஷன் வந்த உடனே அடிஷனல் ஒரு ப்ராம்ப்ட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் போதும், கிவ் மீ த ரிசல்ட்ஸ் இன் டேபிள், அவ்வளவுதான். உங்களுக்கு ஆன்சர் டேபிளாவே உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா எனக்கு ஜேசானா இந்த ஸ்ட்ரக்சரை கூட நான் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் முகுந்தன், ஒரு ஏஐ சர்வீசஸை கண்டினியூஸா நீங்க கத்துட்டு போக போக உங்களுக்கு அந்த டாட்ஸ் வந்து கிளீனா வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான ரிவிஷன்ஸும் உங்களுக்கு வந்து தவற விட்டுட்டே இருப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, நான் வந்து ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபாலோ சாட் ஜிபிடியோட ப்ராக்ரஸ் மட்டும் நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா, சாட் ஜிபிடி 4 வந்துருச்சுன்றது தெரியும். ஓகே, சாட் ஜிபிடி 5 வரப்போகுதுன்னு தெரியும். சாட் ஜிபிடி 3.5க்கும் 4.0க்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்ட தெரியாது. ஏன்னா சாட் ஜிபிடி 3.5 வரும்போது அதோட ஃபீச்சர்ஸை வந்து அவங்க வந்து சும்மா ரொம்ப சீரியஸ் ரீடிங்ல கேஷுவல் அப்சர்வேஷன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா கூட 4 வரும்போது ஒரு புது யூடியூபர் டெக்னாலஜி யூடியூபர் என்ன பண்ணுவான்னா, சாட் ஜிபிடி 4 வந்திருக்கு, இதான் கேப்பபிலிட்டி, இதான் நியூ ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அவனே வந்து அழகா சொல்லிடுவான். உங்களுக்குள்ள உங்க பிரெயின்லயே வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி 3.5 பத்தியான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் புரிதல் இருந்திருக்கும். நியூ கேப்பபிலிட்டிஸ் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து பிக்கப் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து கத்துக்கணுமா, அதாவது ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா அப்படின்னா, மேத்தமேட்டிக்கல் மாடல் லெவல்ல வந்து தெரிஞ்சு, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 80% ஆஃப் த பீப்புள் ரிப்பீட்டட் கோட் அண்ட் பேட்டர்ன் தான் பண்றாங்கன்னு. அந்த 20% ஆஃப் த பீப்புள்ல 1% ஆஃப் த பீப்புள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோர் அல்காரிதம்லாம் டெவலப் பண்ற அளவுக்கு கோட் எழுதுறாங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு அஃப்ரைட் ஆஃப் நீங்க வந்து ப்ரோக்ராம் எழுத தெரியல அப்படின்றதெல்லாம் வந்து பயப்பட தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி வரணும். ஓகேங்களா? அந்த ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா, நீங்க பண்ற மிஸ்டேக்க நீங்க வந்து ஒரு ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அத மாதிரியான ஒரு பெனிஃபிஷியலே எதுவுமே கிடையாதுப்பா. ஓகே, மேபி ஐல் கோ அனதர் அனாலஜி ஹியர். ஓகே, நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது, ஓகே, ஏதாவது ஒரு ஸ்கில்லுன்னா நாங்க அதுல வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஸ்கில்லுன்னே நம்ம அக்கவுண்ட் பண்ணுவோம். எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஹிந்திலாம் படிப்பாங்க இல்லையா? இப்ப எங்க 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 ஸ்ட்ரீட்ல வந்து 2, 3 பசங்கலாம் ஹிந்திலாம் படிச்சாங்க. அவங்க ஹிந்தி படிக்கிறாங்கன்னு எப்ப தெரியும் தெரியுமா எங்களுக்கு? அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியாது. அவங்க ஹிந்தி படிச்சு முடிச்சுட்டு இந்த பிராத்மிக் அந்த மாதிரிலாம் ஏதோ எக்ஸாம் பேப்பர் சொல்லுவாங்க. ஆமா. அந்த எக்ஸாம்ல முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் அவன் ஹிந்தி படிச்சேன்னே சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து கிளைம் பண்ணிப்பாங்களே. இன்னைக்கு என்ன நம்ம எரால இருக்கோம்னா, ஓகே, யூடியூபர்ஸ் நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு பாப்புலரான ஒரு ஆளா கூட இருப்பாங்க. புதுசா ஒரு ஸ்கில் கத்துப்பாங்க. நான் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க. கத்துக்கும் போது ஃபெயில் ஆவறத வந்து ஒரு வீடியோ போடுவாங்க. ஓகேவா? அவங்கள வந்து தன்னை செல்ஃப் கிரிட்டிசைஸ் கூட பண்ணிப்பாங்க. ஐ அம் சோ டம். ஐ டோன்ட் நோ ஹவ் டு ரியலி பிரிண்ட் தட் ஹலோ வேர்ல்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் அதுவுமே அவனுக்கு வந்து ஒரு வியூ, அதுவுமே ஒரு லைக். ஓகே. ஆனா இந்த மென்டாலிட்டி இருக்கு இல்லையா? இந்த மென்டாலிட்டி வந்து ஃபேக் பண்ண முடியாது. ஓகே. உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க வந்து அஃப்ரைட் ஆஃப் கிரிட்டிக்ஸ், அஃப்ரைட் ஆஃப் கமெண்ட்ஸ் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, நீங்க வந்து டக்குன்னு அவுட் ஆயிடுவீங்க. அப்படி இல்லாம இட்ஸ் ஓகே. இது வந்து பார்ட் ஆஃப் த ஜர்னி அப்படின்ற மாரின்னு. இப்ப நான் நெக்ஸ்ட் டோர் நெய்பர் வீட்டுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லிக் குடுத்தேன். 2 வாட்டி விழுந்தவொன்னே அப்படியே டேய் நாங்கெல்லாம் எப்படியெல்லாம் விழுந்திருக்கோம். எவன்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோம். பார்க்ல காலியா இருக்கிற இதுல இப்படி சாஞ்சுட்டேன். நான் 2 வாட்டி சாஞ்சுட்டேன். பசங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா, சின்ன ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து டக்குன்னு ஃபங்க் ஆகுறாங்க. என் பையனுக்கு நான் சொல்லிக் குடுக்கும்போது, என் ஒய்ஃப கூட்டிட்டே போகல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மதர் கீழ விழுந்துரு
கீழே விடாம எவன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது? இருந்தாலும் நீ எடுத்து ஓட்டு. அந்த மென்டாலிட்டி வேணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர். நான் இந்த இது நீங்க ஒரு லைக் அகைன் நான் கோயிங் பேக் டு 10 இயர்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே நீங்க பேசுனது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஆட்டிடியூட்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. நீ என்ன வேணா பண்ணுப்போ, ஆனா அந்த ஆட்டிடியூட மட்டும் யூ ஜஸ்ட் கீப் ரைட் ஆட்டிடியூட், ரைட் திங்ஸ் வில் கம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அகைன் இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ். கண்டிப்பா. ஓகே, எஸ் ஸோ சார். இப்போ நெக்ஸ்ட் டாபிக், அடுத்த கொஸ்டின் வர்றதுக்குள்ள இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் கெரியர்ல வந்து சக்சீட் ஆகிறது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? பெரிய விஷயங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது. சின்ன மாற்றங்கள் நம்ம செஞ்சாலே யூ வில் பி நோட்டிஸ்ட். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேயிங் ஹம்பிள், ஸ்டேயிங் மாடஸ்ட், நீங்க வந்து ரொம்பவும் உங்களை விளம்பரப்படுத்திக்கிறத வந்து என்கரேஜ் பண்ணாத ஒரு கம்யூனிட்டியா நம்ம இருந்தோம். ஒரு சொசைட்டில அந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஷோ ஆஃப் பண்றது தப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க ஷோ ஆஃப் பண்ணலன்னா, ஷோ ஆஃப்னா இல்லாததை பண்றதுன்னு இல்லை, இருக்கிறத கரெக்டா நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலைன்னா உங்ககிட்ட அந்த ஸ்கில்லே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மேனேஜருக்கு உங்களுக்கு யூ ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் ஒரு ஜென்ஏஐ கோர்ஸ் நீங்க பண்ணது உங்க மேனேஜருக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ஏஐ ஸ்கில்ஸே இல்லைன்னு நினைச்சுப்பாரு, இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஏஐ பத்தி பேசுறோம், எத்திக்கல் ஏஐ பத்தி பேசுறோம். எவ்வளவு பெரிய ஜாம்பவம் கூகுள்லாம். அந்த ஒரு மாடல் வந்து ஒரு தப்பான ஆன்சர் சொல்லும் போது அந்த ஷேர் எப்படி இம்பாக்ட் ஆச்சு, அவங்க எப்படி வந்து பப்ளிக்கா வந்து அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணாங்க, எவ்வளவு குயிக்கா அதை வந்து அடுத்த மாடல்ல வந்து அவங்க ரோல் அவுட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட புரிதலே. ஓகே, இப்ப நம்ம டீம்லயே இருப்பாங்க நிறைய பேர். இப்ப நீங்களே செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கும். மீட்டிங்ல நீங்க எத்தனை தடவை வந்து மைக் ஆன் பண்ணி பேசிருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே வந்து செக் பண்ணிக்கங்க. மீட்டிங்ல நீங்க வந்து வீடியோ ஆன் பண்றீங்களா இல்லையா? இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வீடியோ ஆன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாபு பேக்ரவுண்ட்லாம் அவ்வளவு இதுவா இருக்காது, தனி ரூம்லாம் கிடையாது, பசங்கலாம் ஓடிட்டு இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஓகே, அதுக்கு தான் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி பேக்ரவுண்டை வந்து பிளர் பண்றதுக்கு வந்துருச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் செட் பண்ண வந்துருச்சு. அட்லீஸ்ட் எனேபிள் வீடியோ செட்டிங்ஸ். பீப்புள் ஷுட் see you. உங்களை பார்க்கும்போது உங்களோட குரல் கேட்டாதான் அவங்களுக்கு ஞாபகத்துல போய் பதியும். உங்களை முகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு நீங்க யாருன்றது ஞாபகம் இருக்கும். பெட்டர் எது இதை பண்றதை விட இது பெஸ்ட். எல்லாத்தோட பெஸ்ட் ஆபீஸ் போறது. ஓகே, இப்ப என்ன பிரச்சனைனா, ஜூனியர் பீப்புள் they don't want to go to office. அவங்க வந்து அதை லக்ஸரியா நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலே அது லக்ஸரியே கிடையாது. நீ கிட்டத்தட்ட வந்து ஒரு பெட்டரான ஒரு பிரிசன்ல இருக்க மாதிரி மென்டாலிட்டி தான். இப்ப நிறைய ஆபீஸ்ல வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆபீஸ்க்கு வந்தாகணும்னு. போறதுக்கு தயங்குறாங்க. டிராபிக்கா இருக்கும், செலவாகும், எல்லாமே ரீசன் தான். ஆனா கோவிட் முன்னாடி நம்ம 5 நாள் போன ஆளுங்க தானே. 6 நாள்ல போயிருக்கணும். 6 நாள் போயிருக்கோம். நாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கெல்லாம் லீவ் கேட்டிருக்கோம். நாங்கெல்லாம் ஒரு டிஜிட்டல் ஸ்லேவா வாழ்ந்திருக்கோம்பா. ஓகே, ஆனா இன்னைக்கு வந்து போறதுக்கு மக்கள் வந்து தயங்குறாங்க, which is not a very good thing. ஓகே, உங்களுக்கு ஆபீஸ் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா, ஓகே, if that is not a too much of a trouble, கண்டிப்பா வந்து போங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு மீட்டிங்ல போய் உட்காரும் போது மற்றவங்களோட பேசுறதுக்கான ஒரு உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இங்க சோஷியல் நெட்வொர்க்கிங்கே இல்லாம போயிடுச்சு. ஓகே, இங்க ஒர்க் எத்திக்ஸ் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆபீஸ்ல ஒரு கம்பெனி நமக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. ஓகே, which is a good thing, right? நம்ம வீட்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, அது ஒண்ணும் தப்பு கிடையாது, உங்களை அலோவ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இட் இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், நாட் ஒர்க்கிங் ஃபார் ஹோம். வீட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்கிறது, நினைச்சாங்கன்னா வந்து கிளம்பி போறது, மீட்டிங்ல இல்லைன்னா வந்து இன்டர்நெட் சரியில்லைன்னு சொல்றது. நீங்க அந்த மாதிரிலாம் வந்து
பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஜூனியரோ சீனியரோ யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது அவங்க வந்து அதனாலதான் வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து அவங்க லேக் ஆயிட்டே வராங்க. ஓகே, அல்டிமேட்டா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பெட்ராக் அவர் நம்மளோட கேரக்டர் தான் அடித்தளமே. நம்ம டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி. அது மேலதான் இந்த பில்டிங்ன்ற நம்மளோட ஒரு கெரியரோட சக்சஸே கட்டமைக்கப்படுது. இத சொல்றதுக்கு என்ன உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு கூட மனசுல ஒரு ஒரு எண்ணம் வரலாம். நான் ஃபாலோ பண்ணது எதையுமே சொல்லவே மாட்டேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் வந்து இப்போ ஆறுலாம் சொல்லுவாரு, ஆனா ட்ரக்கிங் பண்ணணும்லாம் சொல்லுவாரு. நான்லாம் அதெல்லாம் வந்து ரெக்கமெண்டே பண்ணதில்லை. அதெல்லாம் 6 கொஸ்டின்ரா அங்க போயிடு அப்படின்னுடுவேன். ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணதில்லை. பட் ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். இந்த கோவிட் டைம்லயும் சரி, ஒர்க்கிங் பண்ற ஹோம் சமயத்துலயும் சரி, டூரிங் அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா, 9 to 6, அந்த 9 to 6 ஒரு நாள் கூட நான் உட்காந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோவோ, ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவோ, ஒரு மூவியோ, ஒரு ஆஃபீஸ் டைம்ல பார்த்ததே கிடையாது. நான் என்னை பெருமைப்படுத்திக்காக சொல்ல, இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்கில்ஸ். இன்னைக்கு பீப்புள் ஆர் பீயிங் அப்சர்வ்ட். ஓகே, வித் மோர் அண்ட் மோர் டெக்னாலஜி எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில பேர் வராங்க, எனக்கு வந்து இப்போ எங்க வேணாலும் லே ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு பாபு, அதனால கம்பெனியை நம்பிட்டு இருக்க முடியாது, ஸோ ஐ வாண்ட் டு டூ அ சைட் பிஸ்னஸ். தாராளமா பண்ணு. உன்னை யார் வந்து கம்பெனிக்காக நம்மளை வந்து எழுதியா கொடுத்துருக்காங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா யூ நீட் டு ஹாவ் யுவர் ஓன் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அரௌண்ட் யூ. காலையில 5 மணிக்கு எழுந்துக்கோ, 9 மணி வரைக்கும் வேலை செய்யும் உன் கம்பெனிக்காக. 9 மணிக்கு நீங்க இங்க லாகின் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு வேலை செய். 6 மணிக்கு டான்னு மூடு. ஓகே, உனக்கு ஆவரேஜ் ரேட்டிங் போட்டா கூட கவலைப்படாத. 6 மணில இருந்து மறுபடியும் எவ்வளவு நேரம் வேணா நீ ஒர்க் பண்ணு. பட் இட் இஸ் யுவர் கம்பெனி, ரைட்? ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு எத்திக்கல் கார்ட் ரயில்ஸ் நம்ம வச்சுக்கணும்னா லைஃப்ல வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ன்றது வந்து ஒரு ஆப்ஷன் தான். இப்ப நிறைய பேர் அதனாலயும் பயப்படுறாங்க. வேற ஒரு கெரியரோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ போறதுக்கு பயப்படுறதுக்கு காரணமே வந்து என்னன்னா, தே ஆர் கைண்ட் ஆஃப் அ கம்ஃபர்ட் வித் தட் நியூ செட்டிங்ஸ். இந்த மாதிரி ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் வந்து பசங்களை போய் ஸ்கூல்ல கூட்டு வர முடியுது. இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு. ஐம் நாட் ஈவல். ஓ அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ஓகே, மேக் யுவர் மைண்ட் வெரி சிம்பிள். உங்க பாஸ்க்கு உங்க டீமுக்கு எல்லாமே வந்து தெளிவா சொல்லிடுங்க. நான் இந்த டைம்ல நான் நாட் அவைலபிள், பட் ஐ வில் கவர் அட் டிஃபரெண்ட் ஷிஃப்ட். 6 to 6:30 நான் இதை கவர் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்றத வந்து நீங்க சொன்னீங்கன்னா தே ஒன்ட் ரியலி மைண்ட். ஓகே, டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் தான் வந்து நம்மளோட கேரக்டரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்மால் ரிமார்க். ஏன்னா ஆறு வந்து இந்த டாபிக்கும் பேசணும்னு சொல்லியிருந்தாரு ஒரு வாட்டி கால் பண்ணி, அதையும் வந்து டச் பண்ணி. இந்த டாபிக் ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா லைக் நான் அந்த யூடியூப் வீடியோ போடுறேன் எல்லாம் பண்றேன்ற போது அந்த காலையில ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டேன்னா ஐ வில் நெவர் டச் அ ஃபோன். அந்த இதுல இருந்து யார் கால் பண்ணாலும் ஐ நெவர் டேக் அ ஃபோன். லைக் லேட்டர் தான் எடுப்பேன், வீக்கெண்ட்லன்னு வச்சுக்குவேன். ஐ டோன்ட் கேர் வெதர் இது வந்துட்டு ஓகே இது இப்படி வருது அப்படி வருது, எனக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் ஐ வில் நெவர் டச். அதுதான் எனக்கு வந்து அதுதான் நம்மள ரொம்ப வந்து ஹாப்பினஸ் கொடுத்துச்சுண்ணே. ரியலி எனக்கு ஒரு கண்டென்ட்டா ஃபீல் ஆச்சு. ஓகே, ஐ நெவர் ஃபெல்ட் ஓகே நான் ஏதோ தப்பு பண்றேன். நோ, ஆல்வேஸ் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு அது. ஸோ அதுதான் நீங்க சொல்றத அதான் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கரெக்டா இருக்குன்றதுனால ஐ வாண்டட் டு. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா வரும். என்னன்னா இதை நம்மளால சொல்ல முடியறதுனாலதான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இது ஒரு மாதிரி கேட்ச் 22 சிச்சுவேஷன் மாதிரி. ஓகே, நம்ம இதை பண்றதுனாலே நம்ம அந்த மாதிரி சொல்லணும்னு நினைப்போம், சொல்றதுனாலேயே அந்த மாதிரி பண்ணணும்னு நினைப்போம். இது வந்து நல்ல நல்ல விஷயம் தான். ஓகே, ஸோ அனதர் திங், சி யுவர் நெட்வொர்க் மேட்டர்ஸ். ஓகே, ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. ஒரு அவசரத்துக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரியான சோஷியல் செட்டிங்கில் இருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி லிங்க்டின்ல உங்களுக்கு 500+ கனெக்ஷன்ஸ் இருக்கும். டசன்ட் கேரண்டி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜாப் ஆஃபர் வந்து அவங்க மூலமா கிடைச்சிரும்ன்றதுலாம் கிடையாது. நீங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் போறீங்க, ஒரு 2 நாள் போறீங்க அப்படின்னா 1 மந்த்ல 1 டேவாவது வந்து வேற ஒருத்தரோட போய் சாப்பிடுங்க. இல்லைன்னா வேற யாரையோ ஒருத்தர் கூப்பிடுங்க உங்களோட லஞ்ச்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஓகே, நெட்வொர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு வேர்ல்டுல இருக்கோம்னா டிஜிட்டலி வி ஆல் ஆர் கனெக்டட், பிசிக்கலி வி ஆர் வெரி மச் செப்பரேட்டட்ன்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்க அங்க போறீங்க அப்படின்னா யூ வில் மீட் லாட் ஆஃப் பீப்புள். ஓகே, எனக்கு இன்னொரு பாயிண்டும் இருக்கு.
நீங்க நெட்வொர்க்கிங் நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு வேல்யூ டேக்கரா இருக்கணும்னு நினைக்க கூடாது, வேல்யூ கிவரா இருக்கணும். ஓகேவா? இந்த ஏன் வேல்யூ கிவரா இருக்கிறதுனா எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க இன்னைக்கு சண்டேவா, இந்த வாரம் விட்டுருங்க. ஓகேவா? இல்லைன்னா இன்னைக்கும் இப்பயும் டைம் ஒன்றும் இதுவா இல்லை. ஓகே, 1 hour படிங்க. எனி டெக்னாலஜி வீடியோ, பிசினஸ் வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ, சோஷியல் கன்சர்ன்ஸ், எதுனா ஒன்று நீங்க 1 hour படிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல நீங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க கிட்ட பேசும்போது ஒரு 5 minutes வந்து உங்ககிட்ட வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் இருக்கும், ஒரு இன்டெலெக்சுவல் கண்டென்ட் இருக்கும். ஓகே, எதுவுமே பண்ணாம நம்ம வந்து வி ஆர் கண்டினியூஸ்லி டூயிங். பாபு நான் வீக்கெண்ட்லாம் கூட ஒர்க் பண்ணுவேன், நான் அதே தான் பண்ணிட்டு இருப்பேன். சரிப்பா, ஓகேப்பா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், வேற என்ன பண்ற, ஏதாவது புக் படிப்பியா அப்படின்னு கேட்டா, புக் படிக்கிற பழக்கம்லாம் சின்ன வயசுல இருந்தே கிடையாதுப்பா அப்படின்னு. இந்த நம்ம அது பழைய பெருமையா ஜோக், சொல்லுவாங்க. அது இல்ல இல்ல, பெருமையா அந்த பழைய நம்ம ரஜினி பட ஜோக் வரும்ல, சட்டையில என்ன பூனை சார் அப்படின்னு, அதுல என்ன பெருமை அப்படின்னு. பெருமையா அப்படின்ற மாதிரி இட்ஸ் ஓகே. எல்லாருமே வந்து புக்ஸ் படிக்கணும் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஒரு ஜெனரேஷன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கதை படிச்சா டைம் வேஸ்ட் ஆயிடும், பசங்க வந்து புக்ஸ் படிக்கணும்னா நான் ஃபிக்ஷன் தான் படிக்கணும் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, ஃபேமிலி செட்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ அதுக்கான தேவை இருக்கு. ஏன் என்ன தேவைன்னு நான் சொல்றேன் பாருங்க. நீங்க பேசுற ஒரு நாள் ஃபுல்லா பேசுற, இல்லைன்னா ஒரு மாசம் ஃபுல்லா பேசுற எல்லா கம்யூனிகேஷனும் நீங்க எடுத்துக்கோங்க. உங்க இந்த இமெயில் கூட நீங்க பண்ணி பாருங்க, ஜாலி ஒரு ஈவினிங் ப்ராஜெக்ட்டுக்கு இது வந்து நல்லா இருக்கும். உங்களோட லாஸ்ட் 1 month இமெயில் எடுங்க, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லயோ இல்லைன்னா வந்து நோட் பேட்லயோ வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்எல்பி ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ஸ்டாப் வேர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ரிமூவ் பண்ணி இல்லைன்னா சம்மரைஸ் பண்ணி பாருங்களேன், என்ன தாண்டா பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, ப்ளீஸ் ஃபைண்ட் த அட்டாச். ஓகே, லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंस. ஓகே, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த டாஸ்க். ஓகே, ஐ ஹவ் அப்டேட்டட் த ஜீரா. டேய், இதை தவிர நம்ம கிட்ட பேசுறதுக்கு வேற எந்த டைலாகுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். ஓகே, ஏன்னா நம்மளோட வொக்காபுலரி வந்து சிமிலர் டாஸ்க் தான் நம்ம பேசுறோம். இப்ப நீங்க வேற ஏதாவது ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க என்ன பண்ணுவீங்க, யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து பேசுவீங்க. ஒரு நியூ வேர்டு வந்து அந்த 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 இமெயில்ல அது வந்து உட்காரும். அதுக்கு நீங்க எதுவும் தனியா நம்ம வந்து போய் ப்ரிப்பேர் பண்ணி அப்பெல்லாம் நம்ம பண்ணவே தேவையில்லை. நீங்க படிச்சீங்கனாலுமே வந்து பிரெயின் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா தேவையான சமயத்துல அந்த வேர்டு எடுத்துட்டு வந்து போட்டுடும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரீட் 1 hour. உங்க உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு டீம்ஸ் மாதிரி, இப்போ 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 ஆறு வந்து இது இருக்கு இல்லையா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க படிக்கிற ஒரு ஆர்டிக்கல் பத்தி ஒரு சின்ன ஒரு போஸ்ட் போடுங்க. ஓகேவா? அது அப்படி நீங்க போடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தட்ஸ் ஓகே, அதுக்காக போய் படிப்பீங்க. ஸோ அப்படிதான் வந்து அந்த நாலேஜ் வந்து உங்களோட பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமே தவிர, நான் உட்காந்து ஒரு கோர்ஸ் ஃபுல்லா படிச்சு முடிச்சு நான் ஏஐ சயின்டிஸ்ட் ஆயிடுவேன்னா அப்படிலாம் ஆகவே முடியாது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், பிசினஸ் ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண போறீங்கன்னே தெரியாது. அல்டிமேட்டா ஏஐயா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், இட் இஸ் தேர் டு சால்வ் எ பிசினஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா. அதான் நீங்க இந்த வீடியோ கால் சொல்றது உண்மையிலே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த பப்ளிக் மீட்டிங்ல கூட யூ கேன் ட்ரை டு பி வீடியோ நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். என்ன சொல்றது, தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ அது லைக் நம்மளுக்கு இல்லை, உங்களுக்கு எனக்கே நிறைய இடத்துல டிஃபரன்ஸ் தோணி இருக்கு. பிகாஸ் வி மோர் அட்டென்டிவ் ஆகும். ஒரு வீடியோ ஆன் பண்ணும்போது நம்ம அதை கவனிப்போம், இல்லைன்னா வேற ஏதோ பண்ணிட்டு சைடில் கேட்டுட்டு இருப்போம். ஒரு வீடியோ ஆன் பண்ணோன்னே அந்த மீட்டிங்ல நம்மளோட அட்டென்ஷனே கூடுது. ஸோ அது நான் ஓகே, ஸோ அகைன் நம்ம வந்து டைட்டிலோட கனெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஐ வில் சே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் ஒன்லி ஒன் திங். யூ ஆர் அ பிராண்ட். ஒரு பிராண்ட்ன்றது வந்து என்னது? இட்ஸ் நாட் அ லோகோ. ஓகே, இட்ஸ் நாட் அ வேர்ட். ஒரு பிராண்ட்ன்றது வந்து இட்ஸ் பியாண்ட் ப்ராமிஸ். ஓகே, பாபுனா இப்படிதான். பாபுன்றது ஒரு பிராண்ட், ஆருன்றது ஒரு பிராண்ட், தமிழ் பூமின்றது ஒரு பிராண்ட், ஆப்பிள்ன்றது ஒரு பிராண்ட். ஓகே, எவ்ரி பிராண்ட் கம்ஸ் வித் அ ப்ராமிஸ். ஓகே, அவங்களோட ப்ராடக்ட்னா இப்படி இருக்கும், சர்வீஸ்னா இப்படி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க ஆஃபீஸ் போறீங்க, மூவிஸ் பத்தி பேசுறீங்க, கிரிக்கெட் பத்தி பேசுறீங்க, தப்பு கிடையாது. ஓகே, அதுதான் நீங்கன்ற மாதிரி ஆகும். அந்த சேனல்ல அதுதான் கிடைக்கும். உங்களை ஒரு டெக்னாலஜி தாட் லீடரா நினைக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு மெனக்கெட்டு தான் ஆகணும்.
நீங்க ஒரு 3 ஆர்டிகல் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்ல உங்க கெரியர்ல நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எல்லா கொஸ்டின் நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் இதுதான் ஆறு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதில். நான் கெரியரை ஸ்விட்ச் பண்ணணும், ப்ரமோஷன் வாங்கணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், இல்லைன்னா வந்து இதுல இருந்து நான் அங்க ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த டெக்னாலஜி சின்சியர்லி. ஓகேவா? இப்போ நீங்க ஜென்ரேட்டிவ் ஏஐ டெவலப்பர் ஆகணும், இல்லை ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னா இன்ன வீக் இன்ன டே நீங்க ஒரு கொஸ்டினாவது நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும், கேட்கணும். ஓகே, அதே சமயத்துல நீங்க இன்னொரு ஆள் கூட பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மென்டாரா இருங்க, டீச்சரா இருங்க. ஓகே, அப்போ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அப்பதான் ஓ இது நம்ம யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஓகே, சாரி, someone raised a hand. Yeah, Sankita ji raise பண்ணிருக்காங்க. Yeah, please go ahead. நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரெஷராவோ இல்ல உள்ள வரும்போதோ அந்த இருக்கிற அந்த எந்தூசியாசம், ஆர்வம் படிக்கிறதுல இருக்கிறது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் செட்டில் ஆயிருது இல்லையா? சோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வர்றது? ஒரு 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 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இல்ல ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நாள் தான் நம்ம ஆன் த டோஸ்லயே இருக்க முடியும்? சோ அதை எப்படி கீப் அப் பண்றது? இல்ல, குட் கொஸ்டின் சங்கீதா. இந்த திங்கிங் எல்லா எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இருக்கும். உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எப்படி சொல் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான். நம்ம வந்து ஒரு பாட்டம் ராக்ல இருக்கோம்னா we'll put all of our best energy to come to the top. அதே சமயத்துல நீங்க டாப்ல இருக்கீங்கன்னா அந்த டாப்ல அந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்காகவே நீங்க வந்து எஃபர்ட் போட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு பீட்டர் பிரின்சிபல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வில் கெட் டு அ லேயர் வேர் வி கெட் வெரி கம்ஃபர்டபுள். எந்த இடத்துல போனா நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதோ அதுக்கு மேல அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம மாட்டிப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கும், ஓகே, ஃபேமிலி செட்டிங்ஸ் இருக்கும், இது எல்லாமே ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்கு. இதுல நான் ஜென்ஏஐ புதுசா கத்துக்கிட்டதுனால ரொம்ப ஃபினான்ஷியலா மட்டுமே நம்ம யோசிச்சோன்னா எனக்கு மேபி ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா வரலாம், இல்லைன்னா வந்து ஒரு 2000 pounds எக்ஸ்ட்ரா வரலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஒன்று வரும். அப்புறம் இவ்வளவு டாக்ஸ்ல போகும். இந்த கால்குலேஷன்ஸ் தான் வந்து நிற்கும் மைண்ட்ல. ஃபினான்ஷியல் செட்டிங்ஸ் மட்டும் தான் நம்ம பிரெயின்ல வந்து நிற்கும். ஆனா என்ன சேஞ்ச் ஆகுது, எது வந்ததுனால எதெல்லாம் மாறுது? ஒண்ணுமே இல்லை. இந்த ஜூம் கால், வெப்பக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அடிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரின்றது வந்து இன்னொரு வெப் மீட்டிங் சர்வீஸ் கிடையாது, ஏர்லைன் இண்டஸ்ட்ரி. ஏர்லைன் இண்டஸ்ட்ரி எப்படி வந்து அடி வாங்குச்சுன்னா சில பேர் மீட்டிங்காக அந்த அந்த ஸ்டேட் போய் பேசுவாங்க, இல்லைன்னா அந்த கண்ட்ரி போய் பேசுவாங்க. இப்ப தேவையே கிடையாது. இன்னைக்கு டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸை தவிர பிசினஸ் மீட்டிங்காக எந்த ஒரு பிசினஸ் அனலிஸ்டும் பிசினஸ் ரெக்வயர்மெண்ட்டுக்காக டிராவல் பண்றதே கிடையாது. almost 99% has been killed by a simple technology, WebEx. ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு இப்போ நீங்கள் ஒரு டேட்டா ஆர்கிடெக்டா இருக்கீங்க, இல்லை ஒரு ஜாவா டெவலப்பராக இருக்கீங்க, ஒரு எஸ்டேபி டெவலப் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு டெக்னாலஜியில் இருக்கீங்க, ஓகேங்களா? நாளைக்கு நீங்கள் ஏஜென்ட் வந்து உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா அப்போ போயிட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறது பெட்டரா இருக்குமா, இன்னைக்கே பண்றது? அப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் எப்படி வந்து நம்ம அந்த மோட்டிவேஷனை கண்டினியூ பண்றது அப்படின்னா அதுக்குதான் உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் குரூப் மாதிரி இருக்கணும். நீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் வரும். நீங்க பெரிய பெரிய வேலையை எடுத்து செஞ்சு முடிச்சாதான் செஞ்சு முடிக்கிறதுன்னு கிடையாது. இப்ப ஜெனரேட்டிவ் ஏஐல ஒரு சிம்பிளான ஒரு யூஸ் கேஸை எடுத்து நீங்க செஞ்சிட்டீங்கன்னா கூட இட் வில் கிவ் யூ இம்மன்ஸ் கான்ஃபிடன்ஸ். அப்ப நெக்ஸ்ட் யூஸ் கேஸ்ன்றது வந்து அதுல இருந்து எக்ஸ்ட்ரா தான். ஆனா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இதுவே செய்யலன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் டெப்ஸ் மாதிரி அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு இந்த ஒரு என்ன பண்ணுவோம்னா டிலேடு கிராட்டிஃபிகேஷன் மாதிரி இல்லை உங்களுக்கு. இப்ப செஞ்சா அது யாருமே இப்ப பாராட்ட போறதில்லை. இப்போ உங்களோட ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கலாமா? இதனாலதான் எனக்கு பிரச்சனை ஆகும். இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு வந்து கண்டெக்சுவலா நான் சொல்லலைன்னா அது மீனிங்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சங்கீதா? நான் ஒரு ஃபினான்ஷியல் ஃபார்ம்ல டெவ் லீடா இருக்கேன். ஓகே, எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 15 years of experience and
ஐ வாண்ட் டு லேர்ன். ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு பினான்சியலா சரி, நான் இப்போ ஒரு விசால வந்திருக்கேன், இந்த விசால வேற கம்பெனி ஸ்விட்ச் பண்ண முடியாது, சோ இப்போ நான் அப்டேட் பண்ணி என்ன பண்ண முடியும், சோ இருக்கிறதே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே தான் என்ன மறுபடியும் மறுபடியும் புல் டவுன் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. சோ கரெக்ட். அதனால ஆனா தான் கேக்குறேன். இதோட நெக்ஸ்ட் லெவல் என்னன்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்க கிட்ஸ் இருக்காங்களா? ஆமா. ஓகே. சோ இப்போ உங்க கிட்ஸுக்கு நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனரா வளர்றது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது வீட்ல பேசுவீங்களா? இப்பதான் கோடிங் லைட்டா அவனுக்கு சரி. சொல்லி ஓகே. கொடுக்கலாமா, இல்ல அவன் கூட சேர்ந்தே நம்மளும் இல்ல கத்துக்கலாமாங்கிற இல்ல ரேஞ்ச்ல தட்ஸ் தான் ஓகே. இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா நம்மளோட வளர்ப்புன்றது வந்து நம்மளோட வந்து நிக்க போறது இல்ல. வித்தவுட் நோயிங் அவர் செல்ஸ் வி வில் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அது உங்க டீம் மெம்பர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்க கிட்ஸா இருக்கலாம். எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, எது வந்து சக்சஸ் பேட்டர்னோ அதை நீங்க வந்து பாஸ் ஆன் பண்ண விரும்புவீங்க. இது பண்ணா போதும்டா, இந்த இந்த அந்த 5 கொஸ்டின் படிச்சா போதும்டா, கண்டிப்பா 3 கொஸ்டின் வந்துடும், 60 மார்க் கிளியர்ரா அப்படின்னு போவோம் இல்லையா நம்ம காலேஜ் படிக்கும் போது. அந்த மென்டாலிட்டின்றது வந்து மறுபடியும் நம்மள 60 மார்க் கேட்டராலே தான் வச்சுக்கும். நீங்க அப்ராட்ல இருக்கீங்களா, இங்க இந்தியால இருக்கீங்களா? அப்ராட்ல தான் இருக்கேன். அப்ராட்ல இருக்கீங்க இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை பேர் பிஹெச்டி பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியால வந்து யூஜி படிச்சாலே போதும்டான்ற ஒரு மென்டாலிட்டி இருக்காங்க. பிஜின்றது வந்து ஓ இவங்க யூஜி படிச்சுட்டு வேலை கிடைக்கல போல அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வராங்க. பிஹெச்டில வந்து அன்னெசரின்ற மாதிரியான திங்கிங் இருக்கு. ஆனா நீங்க அப்ராட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிஹெச்டி பண்ணுவாங்க. அவன் பிஹெச்டி பண்ணணும்னா நம்ம டீம்ல தான் இருப்பான், நமக்கு கீழே ஒரு டெசிக்னேஷன்ல கூட இருப்பான். வாட் மோட்டிவேட்டட் ஹிம் ஃபார் த பிஹெச்டி? அதாங்க கொஸ்டின். உங்களுக்கு ஒரு நீடு இருந்ததுன்னா அந்த நீடு டெஸ்பரேட்டா நீங்க மாத்துறதுக்கு நீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நீங்க அக்காம்ப்ளிஷ் பண்ணி நீங்க உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிராண்ட் இல்லையா, நம்ம யாருமே நம்மளை பத்தி தெரியாம போறதை விட ஓகே நம்மளால மத்தவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். சரி இப்படி சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு ரீசன்னால என்னால இன்னைக்கு இந்த செஷன் வர முடியலன்னு வச்சுங்களேன், ஆறுவே இந்த செஷனை பண்ற அளவுக்கு அவர்கிட்ட கண்டென்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா when he calls another person can come and join. அது வந்து ஒரு நாளோட அவுட்புட் கிடையாது, இத்தனை வருஷத்தோட நெட்வொர்க்கோட நெட் ரிசல்ட் அது. ஓகேங்களா? இப்ப நீங்க லிங்க்டின்ல இருக்கீங்க, உங்க ப்ரொஃபைல வந்து வேற எதனா ஒரு கம்பெனிக்கு வந்து விசா அந்த காஸ்ட்டை பேர் பண்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கேட்பாங்களான்னு நீங்க கேட்டு பாருங்களேன். எத்தனை பேர் வந்து வில்லிங்லி சே எஸ்? அப்ப நம்ம கிட்ட இருக்கிற நெட்வொர்க்கோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜோ ஷாலோ நெட்வொர்க் ஷாலோ நாலேஜா இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளால அதை பேஸ் பண்ணி நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஆனா நீங்க வந்து ஃபவுண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே வரீங்க, அதிகமா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க வந்து இந்த ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி டெய்லி நீங்க 1 hour கூட படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் 15 மினிட்ஸ் படிச்சா போதும். 15 மினிட்ஸ் முடியலன்னா கூட 5 மினிட்ஸ் படிச்சா போதும். ஆனா ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். நீங்க வந்து ப்ரோக்ராமிங் தெரியலன்றது அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடில நீங்க வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஏஜென்ட்ஸ் வித்தவுட் ஈவன் கோடிங். ஓகே, ஆனா நம்ம எங்க தெரியுமா தவற விடுவோம், இப்போ வந்து சாட் ஜிபிடில பிரீமியம் வெர்ஷன் வாங்கணும், அதுக்கு ஒரு $20 அந்த $20 கட்டணுமா, அதனால நான் என்ன இந்த $20 வச்சு உடனே நம்ம வந்து ₹1,00,000 சம்பாரிச்சோம்னு நம்ம யோசிப்போம். அந்த அது தேவையே கிடையாது. ஆனா நம்ம $20 அசால்ட்டா நம்ம ஒரு பீட்சாக்கு செலவு பண்ணுவோம். ரைட். ஓகே, ஆனா இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதை நீங்க ஒரு வாட்டி பண்ணி ஒரு 2 ஏஜென்ட் பண்ணீங்கன்னா கூட நீங்க அடுத்த வாட்டி உங்க கிளைண்ட்டை பார்க்கும்போது பேசும்போது என்ன இப்போ எப்படியும் மண்டே நம்ம நாளைக்கு ஆஃபீஸ் போவீங்க, ஆஃபீஸ் போனோம், இப்போ எங்களுக்கு லாங் வீக்கெண்ட் அதனால நாங்க போல மண்டே இப்போ நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ரைட். இந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டினுக்கு நீங்க இட் வாஸ் ஓகே, இது ரொம்ப டல் ஆன்சர். நீங்க வந்து என்ன பண்ணணும், என் டீம் மெம்பருக்கு நான் இதுதான் சொல்லுவேன், you have to really prepare for your Monday updates. உடனே அப்படியே நான் வந்து பைத்தான்ல இதை படிச்சேன் அதை படிச்சேன் அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து அதுவும் ஒரு ஜெனரிக்கான கொஸ்டின், பட் இட் ஹஸ் டு பி ரியலி என்டர்டைன்மெண்டிங். அவன் வந்து ஓ யா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி நீங்க கனெக்ட் பண்ணுங்க, we can connect offline and then I'm more happy to guide you as a pro. Thank you so much. Yeah. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த 1-to-1 செஷனோட வேல்யூபிள் எப்படி இருக்குன்னு ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ
ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். கான்டாக்ட் பண்ண நீங்கள் டெஃபினெட்லி ரீச் அவுட் பண்ணுங்க. நான் ஒரு நம்பர் தரேன். அண்ட் ஒன் திங் அண்ணா நீங்கள் சொன்னது, ஸோ அண்ணா சொன்னாங்க இந்த மாதிரி சப்போஸ் இஃப் அண்ணா இன்னைக்கு பிஸியாக இல்லை அப்படின்னா வி கேன் ஸ்டில் சூஸ் டு டூ இட்னு சொல்லலாம். இது நான் கம்ப்ளீட்டாக அக்ரி பண்ணுறேன். ஏன்னா ஒன்னே ஒன்றும் இல்லை, இட் இஸ் நாட் அ சேம் குவாலிட்டி ஆஸ் பாபு அண்ணா வந்து பேசுகிற அளவுக்கு என்னோட குவாலிட்டி பேச முடியாது. பட் டெஃபினெட்லி ஐ கேன் டூ மை குவாலிட்டி. ஸோ நம்ம என்னோட இந்த லெவல்லாம் பண்ண முடியுன்றதுனால நம்ம பண்ணாம விட முடியாது. அது ஒண்ணுதான் நான் வந்து பார்த்தது. அண்ட் சாரி பையன் தான், நீங்க கண்டினியூ பண்ணுங்களா? இல்ல வரட்டும். ஃபியூச்சர் யூடியூபர்ல. ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்களா? ஜஸ்ட் 2 minutes. இல்ல தட்ஸ் ஓகே. ஓகே அகைன் எனி क्वेश्चंस யாரனா क्वेश्चंस இருந்தா நம்ம பேசலாம். இல்லனா we can again thank you so much to Aru for arranging this wonderful session. என்னோட டீடைல்ஸ் வந்து ஆர் கிட்ட இருக்கு. you can always contact me. Weekends pretty much நான் அவைலபிளா தான் இருப்பேன். we can discuss. I'm back. இன்னொன்னு நான் சொல்ல நினைச்சேன்னா, இது லைக் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நான் 10 இயர்ஸா எப்படிங்க நீங்க பண்றீங்க, கன்சிஸ்டன்டா பண்றீங்க? நான் கன்சிஸ்டன்டாலாம் பண்றது கிடையாது. ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, அதனால தான் நான் பண்றேன். நான் எந்த ரிசல்ட்டுமே எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ரிசல்ட் இஸ் மோர் தென் வாட் எவர் நம்ம இது பண்றோம் அது பண்றதை விட கான்டாக்ட்ஸ். ஸோ பாபு அண்ணா வந்து யூகேல இருக்காங்க. தெர் இஸ் நோ வே ஐ வில் கெட் கனெக்டட் டு பாபு அண்ணா அன்லெஸ் அன்டில் நான் அந்த மொக்க யூடியூப் வீடியோ போடலன்னா. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ டான்ஸ் எல்லாம் ஆடி போட்டிருந்தேன். ஸோ எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவமானப்பட்டாங்க. என்னடா இப்படி போடுற கூடவே ஐ டோன்ட் கேர். பட் அது நான் போடலன்னா ஐ வில் நாட் பி ஏபிள் டு மேக் அ டிஃப்ரெண்ட் வீடியோ. இதுதான் ஏன்னா லைக் நிறைய கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி நான் மீட்டே பண்ணியிருக்க மாட்டேன் அன்லெஸ் ஐ புட் த மொக்க வீடியோ வீடியோ வாட் எவர் இட் இஸ். அது எனக்கு ஜாலியாக இருக்குன்னு தான் பண்ணுறேன். there is no other way. அவ்வளவுதான். இதுதான் கன்சிஸ்டன்சியா. நான் கன்சிஸ்டன்சி கூட கிடையாது, உங்களுக்கே தெரியும். நான் திடீர்னு பண்ணுவேன் தெரியும். தட்ஸ் ஓகே, வெரி சிம்பிள் ரைட். பேட்டர்னே வந்து அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதுவே எமர்ஜ் ஆயிடும். டெய்லியும் பேட்டர்ன் தான், வீக்லி ஒன்ஸும் பேட்டர்ன் தான், மந்த்லி ஒன்ஸும் பேட்டர்ன் தான். ஓகே see எப்படி ஒரு டேட்டா அனாலிஸ்ட் மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்தனா. ஓகே ஓகே என்ன ஒண்ணுன்னா, நம்ம இன்னொரு ஆள் கூட நம்ம பேசும்போது பழகும் போது ஓகே வில் கெட் a நியூ ஐடியாஸ். நீங்க உங்களோட கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்ககிட்டயும் பேசுவீங்க, அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்ககிட்டயும் பேசுவீங்க. வித்தவுட் நோயிங் யுவர் செல்ஃப் உங்க பிரெயின் வந்து என்ன பண்ணும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆன்சரை வந்து டெய்லர் மேட் பண்ணும். ஓகே நம்ம ரொம்ப காமனா இது மட்டும் பேசிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் வெரி லாங். ஓகே அன்லெஸ் அன்டில் சம் யாருன்னா क्वेश्चन இருந்தா நான் மோர் ஹாப்பி டு பிக் இட் அப். ஓகே இப்போ நம்ம எல்லாமே நம்ம என்ன நினைப்போம், நிறைய மூவிஸ்ல எல்லாம் கூட சொல்லுவாங்களே, வெரி காமனா சொல்ற ஒரு எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது இப்போ வெத்தலை இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு, பாக்கு இருக்கு. ஆனா இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது உனக்கு வந்து சிவப்பு கலர்ல வந்து உனக்கு வருது அப்படின்லாம். ஓகே இது நம்ம எத்தனை படத்துல கேட்டிருப்போம், புக்ல படிச்சிருப்போம், எல்லாமே படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, படிச்சுட்டு நம்ம ஒரு திங்கிங் டைம் நம்ம ஒரு டைம் வைக்கணும், ஒரு 5 minutes. ஓகே இப்போ நீங்க வேணா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்க. ஒரு வெத்தலை எடுங்க, சுண்ணாம்பு போடுங்க, பாக்க போடுங்க, மிக்சியில போட்டு அரைச்சு பாருங்க, ரெட் கலர்ல வருது உங்களுக்கு அவுட்புட்? வராது. ஸோ அது நம்ம வாயில சாப்பிடும் போது அப்ப நம்ம சலைவால ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு, அதுதான் வந்து அந்த கலரை கொடுக்குது. நம்ம ஆனா நம்ம படத்துல கதையில எல்லாமே எப்பவுமே இந்த 3 இன்கிரீடியன்ட் மட்டும் தானே பேசுறோம். ஓகே அப்ப அந்த 4வது ஹிடன் இன்கிரீடியன்ட் இருக்கு இல்லையா, அதுதானே உங்களோட பர்சனல் யூ. அதை நீங்க தானே கண்டுபிடிக்கணும். இட் கேன் பி எனிதிங். நீங்க இன்ட்ரோவர்ட்டா கூட இருக்கலாம். ஐயோ எனக்கு வந்து கேமரா முன்னாடி வந்து பேசுறதுலாம் வந்து எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு நம்ம நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஐ கேன் கிவ் யூ ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை ஒரு ஸ்கிரிப்டா எழுதுங்க, ஒரு ஏஐ ஜெனரேட் பண்ணுங்க, அதை வச்சு பேச வைங்க. இட் இஸ் யுவர் சேனல், யுவர் வீடியோ. யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கம் டு த கேமரா அண்ட் தென் டு இட். ஓகே ஆனா உங்களுக்கான ஐடென்டிட்டி நீங்க கிரியேட் பண்ணணுமா வேணாமா? ஓகே அது வந்து உங்களோட சாய்ஸ். யாருமே கம்பல் பண்ண மாட்டாங்க. கேரக்டர் இஸ் a சாய்ஸ் ரைட். அதே மாதிரி நம்மளோட சக்சஸ் எவ்வளவு சம்பாதிக்கணும், என்னவா ஆகணும், எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். எங்க வேணாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே இட் நீட் நாட் பி டெய்லி ஒரு வீடியோ போட்டாதான் வந்து பெஸ்ட் யூடியூபர்னு கிடையாது. எல்லாருமே மிஸ்டர் பீஸ்ட் ஆகணும்னு அவசியமும் கிடையாது. மிஸ்டர் பீஸ்ட். ஓகே ஆனா நம்ம எல்லார்ட்டையும் சம்திங் டு ஷேர் இருக்கும்.
ஆனா அது குவாலிட்டியா இருக்கணுன்றது தான் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேல், அதாவது எண்ட் டேட் முடியுதுன்னா அங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி ரெடியூஸ்டு பிரைஸ்ல விற்பான் இல்லையா? 20% இருக்கும். நீங்க அந்த மாதிரியும் ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம். என்கிட்ட இதெல்லாம் முடிஞ்சிச்சு, அதனால நான் இதை ஃப்ரீயா கொடுக்குறேன், அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை வந்து நீங்க யூ ஜஸ்ட் ட்ரை டு மார்க்கெட், தென் இட் வில் பி வெரி மச் குட். Okay, all the very best. Thank you, Aru, again for the wonderful opportunity. We'll connect. Thanks a lot, na. Always, it's very pleasure and என்ன சொல்ல, நிறைய கத்துக்க முடியும் உங்ககிட்ட. ஒரு 1 hour பேசினா இட் இஸ் லைக் ஒரு நிறைய புக்கெல்லாம் படிச்ச லாட் ஆஃப் திங்ஸ் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஐ ஹோப் பீப்புள் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் அண்ட் இதோட இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது பாபுநாட்ட கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஒன் லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் தமிழ் பூமியிலேருந்து நாங்கள் சொல்கிறது என்னன்னா, இந்த செஷன் நம்ம ஆல்மோஸ்ட் வி ஆர் டூயிங் ஃபார் 1 year. லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம். லைக் May 15th நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்தோம். செந்தில்ட்டு யூஎஸ்லேருந்து வந்து எடுத்திருந்தாரு. ஸோ 1 year நம்ம இதை கன்சிஸ்டண்டாக எவ்ரி வீக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்துட்டு வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஒரு செலிப்ரேஷன் மீட்டப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எவ்ரி ஸ்பீக்கர் வி ஆர் ட்ரைங் டு இன்வைட், யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ வருவாங்க. அண்ட் நீங்களும் வந்துட்டு உங்களோட வாட் டு யூ திங்க், உங்களுக்கு என்ன கிடைச்சது, வாட் டு யூ ஃபீல்ன்றதை பற்றி பேசலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ணலான்றதை நம்ம பேசுவோம். அதுக்கு லான்ச் ஒன் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம tamilmovie.comல. வீக்லி மீட்டப் போனீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வில் அப்டேட் எவ்ரி செஷன். இது வரைக்கும் நடந்த எல்லா செஷனோட எபிசோட்ஸும் நம்ம எக்ஸலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வாட் எவர் செஷன் யூ ஃபீல் இட்ஸ் குட், நீங்கள் அது பண்ணலாம். அண்ட் வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் கூகுள் கேலண்டர் ஆல்சோ. இதில் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் என்ன செஷன் எடுக்க போகுன்றதை அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யூ டோன்ட் ஹேவ் டு குரூப்பில் இல்லை, அதனால கூட நீங்கள் கூகுள் மீட் இந்த கேலண்டர்லேருந்து கூட நீங்கள் இதை ட்ராக் பண்ணலாம். And we launched community, Google WhatsApp community நமக்கு ஓப்பனாக we are trying to open. ஸோ இந்த குரூப்லேயும் நீங்கள் பேசலாம். ஸோ இட்ஸ் ஆல் ஓப்பன் டு chat. ஸோ இந்த மாதிரி சில இனிஷியேட்டிவ்ஸ் we are launching. ஸோ நெக்ஸ்ட் வீக் இட்ஸ் செலிப்ரேஷன் வீக். கண்டிப்பாக எல்லாரும் ஜாயின் பண்ணி மேக் த யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்ஸ் அலாட் காபண்ணா ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பாபண்ணா கான்டாக்ட் பண்ணால் யூ ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ. நம்ம நம்பர் கொடுக்கலாம், நீங்கள் டாக் டு பாபண்ணா. தேங்க்யூ.